Hi everyone, this is Harish from Startech. இது டே ஒன் ஆஃப் டேட்டா அனாலிசிஸ். இந்த டே ஒன்ல பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா கிளீனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு எக்ஸல் ஷீட்டாக வச்சுக்கலாம் இந்த பாக்ஸை. இந்த மார்க்கர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரு டேட்டாவாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கலர், கிரீன் கலர், பிளாக் கலர், அப்புறமா 2 பென் இருக்கு. ஸோ இது எல்லாமே கலைஞ்சிருக்கு. இதை நம்ம ஆர்டர் பண்ண போகிறோம். ஸோ ரெட் கலர் எல்லாமே ஒரே பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு வர போகிறேன். பிளாக் கலர்லாம் ஒரு பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு வர போகிறேன். கிரீன் கலர்லாம் ஒரு பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ பென் எல்லாமே ஒரே பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய டூப்ளிகேட்ஸ் இருக்கு. எப்படின்னா கிரீனில் 2 கிரீன் இருக்கு, ரெட்ல 2 ரெட் இருக்கு, பிளாக்ல 3 பிளாக் இருக்கு, பென்னில் 2 பென் இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த டூப்ளிகேட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ண போறேன். பிளாக்ல 2 எடுத்திருக்கேன், கிரீன்ல 1 எடுக்கிறேன், ரெட்ல 1 எடுத்திருக்கேன். ஸோ இந்த பென்லயே 1 எடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸல் ஷீட்ல இந்த டேட்டாஸ்லாம் ப்ராப்பரா அரேஞ்ச் ஆகி கிளீன் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு பேர் தான் டேட்டா கிளீனிங் சொல்றாங்க. ஸோ அன்வான்ட் டேட்டா எல்லாம், ரிப்பீட்டட் டேட்டா எல்லாம், டூப்ளிகேட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றது தான் டேட்டா கிளீனிங். கிளீனிங்கை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ரிமூவ் டூப்ளிகேட்ஸ், செகண்ட் ஸ்டெப் ஃபில் த மிஸ்ஸிங் வேல்யூஸ், தேர்ட் ஸ்டெப் ஃபிக்ஸ் த இன்வாலிட் டேட்டா, ஃபோர்த் ஸ்டெப் ஸ்டாண்டர்டைஸ் நேம், ஃபிஃப்த் ஸ்டெப் ரிமூவ் எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ். இதை எல்லாத்தையுமே தனித்தனியாக கூகுள் ஷீட்ஸை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ரிமூவ் டூப்ளிகேட்ஸ். ரிமூவ் டூப்ளிகேட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வெறும் 25 ரோஸ் தான் இருக்கு. ஸோ இது வந்து இதில் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பட் பெரிய லெவல் ஆஃப் டேட்டாஸ் ஒரு 20,000 ரோஸ், 30,000 ரோஸ்னா ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ இதுக்கு தான் நான் கூகுள் ஷீட்ஸ் ரெஃபர் பண்ணுறேன். நான் இவங்க பாருங்க என்ன பண்ண போறேன்னா இது ஃபுல்லாக ட்ராக் பண்ண போறேன். ஸோ அதை விட்டு நம்ம என்ன பண்றோம்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்துடலாம். எல்லா டேட்டாஸும் செலக்ட் ஆன அப்புறமா இங்க டேட்டாவில் போயிட்டு கிளீன் அப்னு இருக்கும். கிளீன் அப்ல போயிட்டு ரிமூவ் டூப்ளிகேட்ஸ்னு இருக்கும். இந்த ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் கொடுத்துட்டு எந்தெந்த காலம்லாம் ரிமூவ் ஆகும்னு கேட்கும். எப்பவுமே செலக்ட் ஆலே கொடுத்துக்கோங்க. ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் கொடுங்க. ஒரு டூப்ளிகேட்ஸ்லாம் ரிமூவ் ஆயிட்டு எவ்வளோ யூனிக் ரோஸ் இருக்குன்னு நம்மளுக்கு காட்டும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். ஸோ எக்ஸலை யூஸ் பண்ணால் இந்த மெத்தட்ஸ் இருக்கும். பட் அது வந்து ரொம்ப லோட் ஆகும். இது ஆன்லைனில் கூகுள் ஷீட்ஸில் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்பீடப்பாக ஆகிடும், எவ்வளோ பெரிய டேட்டாவாக இருந்தாலும். ஸோ நம்ம செகண்ட் பார்க்க போகிறது மிஸ்ஸிங் வேல்யூஸை எப்படி கண்டுபிடிக்கிறது தான். ஸோ இப்போ லார்ஜ் லெவலாக டேட்டா இது வந்து 21 ரோஸ்லாம் இருக்குது. இதே பெரிய ரோஸ், பெரிய லெவல் டேட்டாஸ் இருந்துச்சுன்னா அந்த டேட்டாஸில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் மிஸ்ஸிங் வேல்யூஸை. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்தோம்னா ஃபுல்லாக செலக்ட் ஆகும். ஃபார்மேட்டில் போயிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் ஒரு காலம் ஓப்பன் ஆகும். இல்லை ஃபார்மேட் செல்ஸில் வந்து இஸ் எம்டின்னு கொடுத்துட்டு இப்போ காலமோட கலரை ரெட் கலராக கொடுத்துட்டிங்கன்னா எங்கெங்கெல்லாம் எம்டி செல் இருக்கோ அங்கங்கெல்லாம் எனக்கு வந்து ரெட் கலர் காலமாக மாறிடும். ஸோ நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் எம்டியாக இருக்குது அங்கே என்ன டேட்டா கொடுக்கணுமோ நம்ம அதை கொடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு ஈஸியஸ்டான மெத்தட். அப்படி இல்லைனாலும் மேனுவலாக தேடணும்னா நம்மளுக்கு கிடைக்கும். பட் அது வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் எக்ஸலில் போகும்போது மேனுவலாக தேட வேண்டியதாக இருக்கும். பட் கூகுள் ஷீட்ஸ் ரெஃபர் பண்ணும்போது இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு நிறைய இருக்கும். தேர்ட் ஸ்டெப்பை பொறுத்த வரைக்கும் இன்வாலிட் டேட்டாஸை ரிமூவ் பண்ணுறது. இப்போ இந்த டேட் காலம்லேயே பார்த்தோம்னா ஸோ ஒரே பார்த்துட்டே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இன்வாலிட் டேட்டா இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இயர் இருக்கு, மந்த் இருக்கு, டேட் இருக்கு. அது கீழே இருக்கிற ரோல பார்த்தீங்கன்னாலும் இயர் இருக்கு, மந்த் இருக்கு, டேட் இருக்கு. ஆனால் இந்த ரோல பார்த்தீங்கன்னா இயர் இருக்கு, ஆனால் மந்த் தப்பா இருக்கு, 13 இருக்கு, டேட்டும் தப்பா இருக்கு, 14 இருக்கு. அப்போ இங்க 22 இருக்கு, இங்க 24 இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இங்க நான் என்ன வரும்னா 23 வரும்னு சொல்லி போட்டுக்கலாம். ஸோ ரஃப் செக். ஸோ இப்போ இந்த மாதிரி இடத்துல ரெட் கலரா பாயிண்ட் பண்ணி காமிச்சிட்டோம் எங்கெல்லாம் டேட்டா இல்லைன்னு. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம என்ன பண்ணலாம்னா பாயிண்ட் செக் பண்ணணும். செக் பண்ணி எங்கேயாச்சும் தப்பு பண்ணியிருக்கா, டேட்டாஸ் மிஸ்மேட்ச் ஆயிருக்கா. ஸோ நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் அதை கண்டுபிடிச்சி அப்டேட் பண்ண பார்க்கணும். இப்படி பண்ணும் போது நம்மளுக்கு டேட்டா விஷுவலைசேஷன் ரொம்ப கிளாரிட்டியா வரும். ஸோ இந்த மாதிரி செக்அப்லாம் பண்ணிட்டு போகும்போது ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைஸ் நேம். ஸோ ஸ்டாண்டர்டைஸ் நேமுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்மாலில் இருக்கு, ஒன்று கேப்ஸில் இருக்கு, எதுவுமே ப்ராப்பராக இல்லை. ஸோ இதை அலைன் பண்ண போகிறோம். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ரைட்டில் ஒரு காலம் இது பண்ணுறேன். இது ஏன் ரெட் கலரில் இருக்குன்னா நம்ம ஏற்கனவே ஒரு கண்டிஷன் ஃபார்மேட்டிங் கொடுத்துருக்கோம், அதனால இது ரெட் கலரில் இருக்கு. ஸோ நான் இதை என்ன பண்ண போறேன்னா ஒரு ஃபார்முலா. ஸோ கூகுள் ஷீட்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர்னு ஒரு ஃபார்முலா இருக்கு.
இந்த ப்ராப்பர் என்ன பண்ண போகுதுன்னா நம்மளுக்கு ஒரு வேர்டிங் எப்படி இருக்கணும், ஒரு நேம் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி அலைன் பண்ணும். இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்துட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ண சொல்கிறேன். ஸோ எல்லா நேமுமே ப்ராப்பராக வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே கேப்ஸில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இதுன்னு சொல்லி எல்லாமே ப்ராப்பராக வந்திருக்கும். ஸோ இதுக்கு தான் இந்த ப்ராப்பர் ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எடுத்த அப்புறம் இதை ட்ராக் பண்ணணும். இந்த ட்ராக் பண்ணிட்டு காப்பி கொடுத்துட்டு ஸோ இங்கே வந்துட்டு இங்கே என்ன பேஸ்ட் பண்ணணும், இங்கே வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ஸ்பேஸ் ஸ்பெஷலில் போய் வேல்யூஸ் ஒன்லின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணணும். இப்போ இது வந்துருச்சு. ஸோ எல்லாமே ப்ராப்பராக அலைன் ஆயிருக்கு. இப்போ இந்த காலமை நான் என்ன பண்ணுறேன், டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போதான் ஒரு வேர்ட்ஸ் வந்து ஸ்டாண்டர்டைஸா இல்லை, மாறி மாறி இருக்கு, கேபிட்டல் ஸ்மால்ல இருக்கு, இல்லை ஃபுல்லா கேபிட்டலை மாற்றினாலும் அப்பர் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபுல்லா ஸ்மால்ல மாற்றினாலும் லோவர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை அரேஞ்ச் பண்றதுக்கு இந்த மாதிரி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ரிமூவ் த அன்வான்ட் ஸ்பேசஸ். ஒரு ஸ்பேசஸை எப்படி ரிமூவ் பண்ணணும். இப்போ வந்து எல்லாத்துலேயுமே ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே போய் ஃப்ரண்ட்ல ஸ்பேஸ் விடுறேன். ஸோ இந்த ஜே போயிடுச்சு. ஸோ ஃப்ரண்ட்ல ஸ்பேஸ் விட்டுடுறேன். ஸோ பேக்லேயே 2-3 ஸ்பேஸ் விடுறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் அங்கங்கே ஸ்பேஸ் விடுறேன். இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால ஒரு வேர்ட்ஸ்க்கும் உட்காந்து ஸ்பேசஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ ஏன்னா தௌசண்ட்ஸ் கணக்குல ரோட்ஸ் இருக்கும் போது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா திருப்பியும் அதே தான் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஒரு காலம் இன்சர்ட் பண்ணிட்டு இப்போ இங்க என்ன பண்ண போறேன்னா ஒரு ஃபார்முலா எழுத போறேன். என்ன ஃபார்முலானா ஈக்குவல் டு எழுதிட்டு ட்ரிம்னு டைப் பண்ணீங்கன்னா ஒரு இது வரும். அதை வந்து திருப்பி எந்த காலம் செலக்ட் பண்ணுமோ அந்த காலம் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா என்டர் கொடுத்தீங்கன்னா ஸோ அன்வான்ட் ஸ்பேசஸ்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ரிமூவ் பண்ணி கொடுத்த அப்புறம் திருப்பியும் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிட்டு காப்பி பண்ணிட்டு ஆஸ் பர் போன இதில் பண்ண மாதிரியே இங்கே கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ஸ்பேஸ் ஸ்பெஷல்னு போட்டு வேல்யூஸ் ஒன்லின்னு கொடுத்தோன்னா ஸோ திருப்பி இங்கே இதாகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடலாம்னா இது ஃபுல்லாகவே டெலீட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நீங்கள் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா காலம் யூஸ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் டேரெக்டாக இங்கேயே எடுத்துகிட்டு போய் ஃபார்முலாஸ் எழுத முடியாது. ஃபார்முலாஸ் ஒரு இடத்துல யூஸ் பண்ணிவிட்டு அது காப்பி பேஸ்ட் பண்ணி வேணும்னா நம்ம வந்து பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஃபார்முலாஸை டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் காலமில் போட முடியாது. ஸோ இதுதான் டேட்டா கிளீனிங்கோட 5 ஸ்டெப்ஸ். இந்த 5 ஸ்டெப் தெரிஞ்சாலே போதும் நம்மளால டேட்டா கிளீன் பண்ண முடியும். இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸல் ஷீட்டில் ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டிங் அண்ட் ஃபில்டரிங்கும் பார்க்க போகிறோம். வாங்க ஃபார்முலாஸில் போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா சம் இஃப். நான் எல்லா ஃபார்முலாவும் 2 வகையாக அப்ளை பண்ண முடியும். ஒன்று ட்ராக் பண்ணி அப்ளை பண்ண முடியும், இன்னொன்று மேனுவலாக காலம்ஸை கொடுத்தும் அப்ளை பண்ண முடியும். இது ரெண்டுத்தையுமே நான் சம் வச்சு சொல்லி கொடுத்துட்றேன். அடுத்த ஃபார்முலாவில் ரெண்டுமே அப்ளை பண்ணி காட்ட மாட்டேன். ஏதாச்சும் ஒரு மெத்தட் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். நீங்கள் இப்போ 2 மெத்தட்லையும் அப்ளை பண்ணிக்கலான்ற உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோ. இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சம்மோட சின்டெக்ஸ் பார்த்துடலாம். ஈக்குவல் டு சம்முன்னு டைப் பண்ணணும், பிராக்கெட்ஸ். ஓகேங்களா? பிராக்கெட்ஸ்குள்ள எந்த காலம் ஈக்குவல் டு ஏன் கொடுக்குறோன்னா அப்புறம் அது ஃபார்முலாவாக கன்சிடர் பண்ணிக்கும், இல்லைன்னா அது வேர்டிங்ஸாக கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ சம்மு பிராக்கெட்ஸ் அதுக்குள்ள எந்த ரேஞ்சிலேருந்து எந்த ரேஞ்ச் வரைக்கும் ப்ளஸ் பண்ணணும் அது கொடுக்க போகுது. ஓகேவா? இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த காலமில் கிளிக் பண்ணிட்டு நான் ஈக்குவல் டு கொடுக்குறேன். ஈக்குவல் டு கொடுத்து சம் போடுறேன். ஒரு ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் வந்துச்சு, க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டேன். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ்குள்ள எந்த ரேஞ்சிலேருந்து எந்த ரேஞ்ச் வரைக்கும் வரணுன்ற ட்ராக் பண்ணி பார்க்குறேன். ட்ராக் பண்ணும்போதும் எனக்கு டோட்டல் வேல்யூஸ் அதாவது சம் எனக்கு வந்துடும். இது ஒரு மெத்தட். என்னால் ட்ராக் பண்ண முடியாது. இது வந்து நான் ஈஸியாக ட்ராக் பண்ணிட்டேன். ஏன்னா 16 ரூபா இருக்குது. நான் 20,000 30,000 40,000 ரூபா இருக்கும்போது என்னால் ஈஸியாலாம் ட்ராக் பண்ண முடியாது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ட்ராக் பண்ண மாட்டேன். நான் இங்கே வச்சுக்கிட்டு இந்த இப்போ ட்ராக் பண்ணி எடுத்துகிற மட்டும் எடுத்துட்டேன். எந்த காலமில் இருக்குது? இது ஃபுல்லாகவே டி காலமில் இருக்குது. அப்போது இந்த டியை இப்படி ப்ரெஸ் பண்ணனா ஆட்டோமேட்டிக்காக எல்லா ரூவும் இதாயிரும். ஸோ எல்லாத்தோட அமௌண்ட்டும் எனக்கு கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். செகண்ட், இப்போ சம் இஃப் போகலாம். சம் இஃபோட சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு சம் இஃப் ரேஞ்ச் கேட்டகரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச். ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் எதுக்கு யூஸ் ஆகுது, செகண்ட் ரேஞ்ச் ஏன் யூஸ் ஆகுது, நான் இப்போ உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்கன்னா சேல்ஸில் இருக்கிறவங்களோட டோட்டல் சேலரி மட்டும் எனக்கு சொல்லுங்கள், மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க டோட்டல் சேலரி. ஸோ ரெண்டுமே தனித்தனியாக இருக்காங்க. ஸோ அவங்களோட டோட்டல் சேலரி வேணும். இப்போ நான் அதை எப்படி எடுக்க போகிறேன்னா ஈக்குவல் டு கொடுத்துட்டு சம் இஃப் கொடுக்குறேன்.
இப்போ நான் ஃபர்ஸ்ட் கொடுக்க போற ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அவங்களோட டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற ரேஞ்ச். ஏன் டிபார்ட்மெண்ட் இருக்கிற ரேஞ்ச் கொடுக்குறேன்னா, எனக்கு சேல்ஸ் பர்சனோட சேலரி மட்டும் தான் வேணும். ஸோ சேல்ஸ் பர்சனா, மார்க்கெட்டிங் பர்சனா, ஐடி பர்சனா நான் எங்க இருக்கேன்னா எனக்கு காலம் சில தான் இருக்கு. ஸோ அதனால அந்த காலமை செட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு யார் வேணும்? எனக்கு சேல்ஸ் பர்சன் தான் வேணும். ஸோ சேல்ஸ், ஓகேவா? ஸோ சேல்ஸ் பர்சனோட சேலரி எங்க இருக்கு? இங்க தான் இருக்கு. ஸோ டி காலம்ல இருக்கு. டி காலமாக ப்ரெஸ் பண்ணி. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கொடுக்குற ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கேட்டகரி எங்க இருக்குமோ அதோட ரேஞ்ச். செகண்ட் கொடுக்குற ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன சம் பண்ணணுமோ அதுக்கு கொடுக்குற ரேஞ்ச். இதுதான் சம் இஃப். இப்போ எனக்கு சேல்ஸ் பர்சன் மட்டும் கொடுத்துருச்சு. நான் திருப்பி மார்க்கெட்டிங் பர்சனுக்கு எடுத்து காட்டுறேன். ஈக்குவல் டு சம் இஃப். ஸோ அவங்களோட டிபார்ட்மெண்ட் எங்க இருக்குன்னா சி காலம்ல இருக்கு. இப்போ நான் இருக்க போற டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங். ஸோ அவங்களோட சேலரி ரேஞ்ச் எங்க இருக்குன்னா டி காலம்ல இருக்கு. ஸோ இதை க்ளோஸ் பண்றேன். ஸோ இப்படியும் பண்ண முடியும். ஸோ ஒரு சம் இஃப் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பார்க்கலாம். ஸோ ஆவரேஜ்னா என்ன? எல்லாத்தையுமே ப்ளஸ் பண்ணிட்டு அதை டிவைடட் பை எத்தனை கவுண்ட் இருக்காங்களோ அது போட்டானா அதான் ஆவரேஜ் சொல்றாங்க. ஸோ ஆவரேஜோட சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ஆவரேஜ் ரேஞ்ச். சேம் லைக் சம்முக்கு என்ன இருக்கோ அதே மாதிரி ஆவரேஜும் வரும். இப்போ இந்த இடத்துல ஹெச் காலம்ல நம்ம ஆவரேஜ் பண்ணலாம். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா டோட்டலா பார்த்தீங்கன்னா 15 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. அப்போ ஆவரேஜ் என்ன பண்ண போகுதுன்னா ஈக்குவல் டு ஆவரேஜ்னு போறேன். ஸோ ஆவரேஜ் என்ன பண்ண போறேன்னா இதை ஃபுல்லாக ட்ராக் பண்ணி எடுத்துடுறேன். ட்ராக் பண்ணி எடுத்து கொடுக்குறேன். ஸோ இவங்களோட மொத்த சேலரியும் ப்ளஸ் பண்ணி டிவைடட் பை 15 போட்டிருந்தா இதான் ஆன்சர் வந்திருக்கும். அதான் ஆவரேஜும் பண்ணியிருக்கு. ஸோ நான் இதை வேற முறையே பண்ணி காட்டுறேன் ப்ராக்டிக்கலாக பாருங்க. இப்போ ஈக்குவல் டு கொடுக்குறேன். ஈக்குவல் டு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா மேனுவலாக எழுதலாம். ஓகேவா? மேனுவலாக நான் என்ன எழுதுனா சம்மோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா டி காலம். டி காலம், ஓகேவா? இப்போ நான் இது வந்து என்ன பண்ண போறேன்னா டிவைடட் பை 15 போடுறேன். ஓகேவா? அதுவும் இதுவும் சேமா இருந்திருக்கும் பாத்தீங்களா? ஸோ நான் இப்போ சம்மையும் டிவைடை வச்சு பண்ணதுதான் ஆவரேஜ்ன்ற ஒரு ஃபார்முலா ஒர்க் ஆகும். இதை நான் வந்து தனியா சேல்ஸ் பர்சனுக்கு மார்க்கெட் பர்சனுக்கு ஆவரேஜ் எடுக்க முடியுமான்னு கேட்டா எடுக்க முடியும். அதுக்கு பேர் தான் ஆவரேஜ் இஃப்னு சொல்லுவாங்க. ஆவரேஜுக்கு இஃபோட சின்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச், கேட்டகரி, திருப்பி ரேஞ்ச். ஸோ சேம் லைக் சம் இஃப். இப்போ நான் இதை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ ஈக்குவல் டு கொடுக்குறேன். ஆவரேஜ் இஃப்னு வருது. ஓகேவா? அதை கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் போறேன்னா கேட்டகரி ரேஞ்சுக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். கேட்டகரி எப்பவுமே சேல்ஸ் பர்சனோட கேட்டகரி நான் எடுத்துக்க போறேன். ஸோ டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிட்டேன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யார் இது வேணும்? நான் சேல்ஸ் பர்சன் தான் எடுக்க போறேன். ஸோ சேல்ஸ் சொல்லி போட்டுறேன். அவங்களோட சேலரி இருக்க காலம், அவங்களோட சேலரி இருக்கும் காலம் பார்த்தீங்கன்னா டி காலம். ஸோ அதை என்டர் பண்ணி க்ளோஸ் பண்றேன். க்ளோஸ் பண்ணும்போது இப்போ அவங்களோட ஆவரேஜ் வந்துருச்சு. சார் இதை எப்படி சார் நான் நம்புறது? ஆவரேஜ் இஃப்பும் சம்மும் இது நம்ம வந்து மேனுவலா பண்ணா எப்படி ஆயிருக்கணும்? நான் எப்படி பண்ணிருக்கேன்னா மேனுவலா சம் க்ளோஸ் பண்றேன். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது சேல்ஸ், ஓகேங்களா? அப்போனா இது. ஸோ அவங்களோட சேலரி. அடுத்தது யாரு? இது. அப்போ இவங்களோட சேலரி. இந்த மாதிரி ஒரு சேல்ஸ் பர்சனையும் கிளிக் பண்ணுவேன். இங்கே சேல்ஸ் பர்சன் இருக்காங்க, இது வரும். அதுக்கப்புறம் இங்கே சேல்ஸ் பர்சன் இருக்காங்க, இது வரும். அதுக்கப்புறம் சேல்ஸ் பர்சன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காங்க, இது வரும். ஸோ மொத்தம் எத்தனை சேல்ஸ் பர்சன் இருக்காங்கன்னா 5 சேல்ஸ் பர்சன் இருக்காங்க. இப்போ நான் டிவைடட் பை 5 போட்டேன்னா எனக்கு இங்கேயும் அங்கேயும் ஒரே ஆன்சர் வரும். ஸோ இதுதான் ஆவரேஜ் இஃப்ன்றது ஒரே ஃபார்முலாவில் பண்ணுறோம். இப்போ நம்ம சம்மை வச்சு பண்ணோம்னா இந்த மாதிரி தனித்தனியாக பண்ணணும். சம்மும் இல்லாமல் பண்ணோம்னா நம்மளா அந்த ப்ளஸ்ன்னு போட்டு எடுத்துகிட்டு போனோம். அது ரொம்ப பெருசாக இருக்கும். பட் இந்த மாதிரி ஆவரேஜ் இஃப், ஆவரேஜ், சம் இஃப்லாம் யூஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அடுத்தது கவுண்ட் ஏ, கவுண்ட் பிளாங்க், கவுண்ட் இஃப். ஸோ கவுண்ட்டும் கவுண்ட் ஏவும் ஒரு மோர் ஓவர் ஈக்குவல் தான். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கவுண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பண்ணோம்னா எல்லா அந்த காலம்லலாம் பிளாங்க் காலம் விட்டுரும், வேர்டிங்ஸ் இருந்தால் விட்டுரும். ஓகேவா? ஒன்லி நம்பர்ஸாக இருந்தால் மட்டும்தான் கவுண்ட் பண்ணி சொல்லும். எதுனா கவுண்ட் ஃபார்முலா. இப்போ பார்த்தீங்கன்னா கவுண்ட்னு நான் கொடுக்குறேன்.
கவுண்ட்டுன்னு கொடுக்கும்போது கவுண்ட் வந்துருச்சு, அதோட ரேஞ்ச் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இதுதான் ரேஞ்ச். ஸோ ஓகேவா? இது கொடுத்தேன்னா எனக்கு 13 சொல்லுது. பட் மொத்தம் இங்கே பார்த்தீங்கன்னா 16 ரோஸ் இருக்கு. ஸோ ஹெட்டிங் ரோ தான் 15 ரோ இருக்கும். இதில் எத்தனை பிளாங்க் இருக்குன்னா 2 பிளாங்க் இருக்கு. இந்த பிளாங்கை கவுண்ட் பண்ணலை. ஸோ பிளாங்கை கவுண்ட் பண்ணாது. கவுண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிளாங்க் ஸ்பேசஸை கவுண்டே பண்ணாது. ஓகேவா? ஸோ நம்ம கவுண்டோட சின்டெக்ஸை பார்க்க மறந்துட்டோம். கவுண்டோட சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு கவுண்ட் ரேஞ்ச். ஓகேவா? சேம் லைக் ஆவரேஜோ சம்மோ தான் இதுக்கும் சின்டெக்ஸ் இருக்கும். ஸோ கவுண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸை மட்டும் தான் கவுண்ட் பண்ணும். டெஸ்ட்டு ஆர் அதே நான் டெஸ்ட் காலம் கொடுத்தா கவுண்ட் பண்ணி சொல்லாது. ஆனால் கவுண்ட் ஏ பொறுத்த வரைக்கும் இப்போ நான் கவுண்ட் ஏ கொடுக்குறேன். இப்போ கவுண்ட் ஏற சின்டெக்ஸும் சேம் தான். கவுண்ட் ஏ பிராக்கெட்டு ரேஞ்ச். இப்போ நம்ம ரேஞ்சை செலக்ட் பண்ணலாம். ஸோ இங்கேயே 2 இது எம்டியா இருக்கு, அதை கவுண்ட் பண்ணி சொல்லியிருக்கு. இதுவே நான் கவுண்ட் கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்குன்னு பார்க்கலாம். கவுண்ட் ஏ கொடுத்ததுல நான் கவுண்ட் ஏன்னு கொடுத்தேன்னா கவுண்ட்னு கொடுக்கும் போது 0ன்னு வருது. அதே நான் கவுண்ட் ஏன்னு கொடுக்கும் போது எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணி சொல்லுது. ஸோ இதான் டிஃப்ரென்ஸ். கவுண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் நம்பர்ஸை மட்டும் தான் கவுண்ட் பண்ணி சொல்ல முடியும். நம்பர்ஸை கவுண்ட் பண்ணி சொல்லணும்னா எந்தெந்த காலம்ல இப்போ வந்து இது மொத்தம் 15 காலம் இருக்கு. இந்த 15 காலம்ல எத்தனை காலம்ல நம்பர்ஸ் இருக்கு, அது என்ன சொல்லுதுன்னா 13 காலம்ல நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லுது. அதே டெஸ்ட்டோ ஆர் ஃபோன் நம்பர்ஸோ மெயில் ஐடியோ எதுவுமே கவுண்ட் பண்ண முடியாது. பட் கவுண்ட் ஏஆல நம்பர்ஸையும் கவுண்ட் பண்ண முடியும், டெஸ்ட்டையும் கவுண்ட் பண்ண முடியும். இதான் கவுண்ட்டுக்கும் கவுண்ட் ஏக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், கவுண்ட் பிளாங்க். இதோட சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு கவுண்ட் பிளாங்க் எந்த ரேஞ்சுன்னு அந்த ரேஞ்சு தான் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ நான் இங்கே ஈக்குவல் டு கொடுத்துறேன். கவுண்ட் பிளாங்க்னு போடுறேன், வந்துருச்சு. இப்போ இதான் இந்த ரோஸை கால்குலேட் பண்ண போகிறேன். கொடுத்தேன்னா அப்போது எனக்கு என்ன சொல்லுதுன்னா 2 ரோ வந்து பிளாங்காக இருக்குன்றத பிளாங்க் ரோஸை மட்டும் கவுண்ட் பண்ணி சொல்லிச்சு. இதுதான் கவுண்ட் ஏ. ஸோ இதை நீங்கள் எப்படி பண்ணலான்னா, நான் டேட்டா கிளீனிங்லேயே சொல்லியிருப்பேன். இந்த ஃபார்மேட்டில் போய் கண்டிஷன் இதில் வச்சு காலம்ஸ்லாம் கலரில் மாற்றலாம். எந்தெந்த காலம்லாம் வந்து எந்தெந்த காலம்லாம் பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கோ அதெல்லாம் கலர்ஸ் மாற்றலாம். ஸோ நீங்கள் வீடியோ 1 பார்க்கலன்னா மேலே நான் டேக்ல கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் போய் அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கவுண்ட் இஃப். கவுண்ட் இஃபை பொறுத்த வரைக்கும் நம்ம சம் இஃப் ஆவரேஜ் இஃப் பார்த்தோம்ல, சேம் லைக் தான் கவுண்ட் இஃப். இப்போ கவுண்ட் இஃப் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு நான் என்ன ஒரு கண்டிஷன் வைக்க போறேன்னா, இதோட சின்டெக்ஸ் பார்த்துடலாம். ரேஞ்சு கேட்டகரி ரேஞ்ச் சேம் லைக் சம் இஃப் ஆவரேஜ். ஓகேவா? இப்போ நான் கவுண்ட் இஃப்னு கொடுக்குறேன். நான் என்ன கவுண்ட் பண்ண சொல்ல போறேன்னா, ஆக்டிவா இருக்கிறவங்க பீப்புளை மட்டும் தான் எனக்கு கவுண்ட் பண்ணணும். ஸோ அந்த இது ஓகேவா? ஸோ கேட்டகரி என்னன்னா ஆக்டிவ். ஸோ இதான் சின்டெக்ஸ். பார்த்தீங்கன்னா ரேஞ்சு கேட்டகரி கொடுத்தாச்சு, அதை கவுண்ட் பண்ணி சொல்லிடும். ஓகேவா? ஆனால் சம் இஃப்லையும் ஆவரேஜ் இஃப்லையும் எதை ஆவரேஜ் பண்ணணும், எதை சம் பண்ணணும் சொல்லி லாஸ்ட்டாக ஒரு ரேஞ்ச் கொடுப்போம். இங்கே கவுண்ட் இஃபை பொறுத்தவரை கவுண்டராக பண்ண போகிறதுனால அதை நான் கொடுக்க தேவையில்லை. ஓகேவா? இது இன்ஆக்டிவ்க்கும் செக் பண்ணி பார்ப்போமா? இப்போ கவுண்ட் இஃப் வந்து இன்ஆக்டிவ் போட்டுடலாம். இதான் காலம். இப்போ இன்ஆக்டிவ். இப்போ இன்ஆக்டிவ் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணி சொல்லும். இதான் கவுண்ட் ஏ, கவுண்ட் பிளாங்க், கவுண்ட் இஃப். இது இன்டர்வியூல கேட்பாங்க. கவுண்ட் ஏ என்ன பண்ணோம், கவுண்ட் என்ன பண்ணோம், கவுண்ட் பிளாங்க் என்ன பண்ணோம், கவுண்ட் இஃப் என்ன பண்ணணும். ஸோ நீங்கள் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நம்பர்ஸை மட்டும் தான் கவுண்ட் பண்ண முடியும். கவுண்ட் ஏல மட்டும்தான் நம்மளால டெஸ்ட்டையும் கவுண்ட் பண்ண முடியும், நம்பர்ஸையும் கவுண்ட் பண்ண முடியும். கவுண்ட் பிளாங்க்கு பார்த்தீங்கன்னா எந்தெந்த காலம்லாம் பிளாங்காக இருக்கா அதை மட்டும் தான் கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் இஃப் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற கண்டிஷன்ஸ் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி கவுண்ட் பண்ணி சொல்லும். இதுதான் இது 4த்துக்குமே இருக்கிற டிஃபரன்ஸ். இது ஒரு இஃப் கண்டிஷனா வச்சுக்கலாம். இது ஒரு இஃப். ஓகேங்களா? இதுதான் நான் ஃபர்ஸ்ட் கொடுக்க போற இன்புட் வேல்யூ. ஸோ இதுதான் ஒரிஜினல் கீ. நான் இதை போட்டோன்னே எனக்கு என்ன ஆகுதுன்னா இந்த லாக் ஓப்பன் ஆகுது. லைக் வைஸ் இஃப் கண்டிஷன் எப்பப்பெல்லாம் ட்ரூ ஆகுதோ, ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும்.
அதே அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா செகண்ட் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். நான் தப்பான சாவி போட்டிருந்தா இந்த லாக் ஓப்பன் ஆயிருக்காருல, லைக் வைஸ்னா இஃப் கண்டிஷன் தப்பாயிருச்சுன்னா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான் போகும். கரெக்டான சாவி போடும் போது தான் இஃப் கண்டிஷன் ட்ரூ கொடுக்கும். ஸோ இப்போ இஃப்னா என்னன்னு பார்த்தாச்சு. ஸோ இஃப் எப்படி ஒர்க் ஆகணும்னு சொல்லி அந்த லாக்கை வச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்போ ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷன் என்னென்னா போனஸ் போட போகிறேன். ஸோ எனக்கு வந்து எலிஜிபிலிட்டி செக் பண்ணணும். நான் எப்படி எலிஜிபிலிட்டி செக் பண்ண போகிறேன்னா யார் யாருக்குறா இப்படி இருக்கலாம். யார் யாருக்குறா ரேட்டிங் வந்து அபோவ் 5, அதாவது 5 இருந்தால் மட்டும்தான் போனஸ் போட போகிறோம். 5க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு போனஸ் போட போகிறதில்ல. இப்போ நான் யார் யார் தான் எலிஜிபிள் நாட் எலிஜிபிள்னு சொல்லி செக் பண்ணணும். ஸோ இது வந்து இங்கே சின்ன ரோஸ்லாம் இருக்குது, நீங்கள் நம்ம மேனுவலாக செக் பண்ணலாம்னு சொல்லலாம். ஆனால் பெரிய ரோஸ் இருக்கும் போது மேனுவலாக நம்மளால் செக் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் நான் இஃப் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஈக்குவல் டு போடுறேன், இஃப் போடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து கண்டிஷன் எழுதணும். ஓகேங்களா? ஸோ சின்டெக்ஸ் பார்க்க மறந்துட்டோம். நம்ம சின்டெக்ஸ் பார்த்துடலாம். ஈக்குவல் டு இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் என்ன வேல்யூ வரணும், அதுக்கப்புறம் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் என்ன வேல்யூ வரணும். இதுதான் 3 சின்டெக்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து கண்டிஷன்ஸ் எழுதுவோம். கண்டிஷன் என்ன? 5க்கு மேலே இருக்கணும். ஓகேவா? 5க்கு மேலே இருக்கணும். 5க்கு மேலே ஆர் 5க்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ வந்து அப்புறம் எனக்கு என்னன்னு சொல்லணும்னா எலிஜிபிலிட்டி வரணும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா 5க்கு மேலே இருந்துச்சுன்னா 5 ஆர் 5க்கு மேலே இருந்துச்சுன்னா எலிஜிபிள்னு போடுறேன். அதே 5க்கு கீழே இருந்துச்சுன்னா நான் என்ன போடுறேன்னா நாட் எலிஜிபிள் போடுறேன். ஓகேவா? இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஆட்டோ சஜஷன் வந்தால் கிளிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஆட்டோ சஜஷன் வரலன்னா இந்த ப்ளூ டாட் இருக்குல்ல, இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபில் ஆகிடும். லாஸ்ட் டேட்டாஸ் போகும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்களா யார் யாருக்குறா எலிஜிபிள், யார் யாருக்குறா நாட் எலிஜிபிள்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ 5க்கு ஈக்குவலாக இருக்கிறவங்களுக்கும் எலிஜிபிள், 5க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கணும் நாட் எலிஜிபிள்னு வந்திருக்கு. ஓகேவா? இது இஃப் ஸ்டேட்மெண்ட் இஃப் தான் ஒர்க் ஆகும். இதில் இன்னொரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நெஸ்டட் இஃப்னு சொல்லுவோம். அதாவது இஃப்க்குள்ளேயே இன்னொரு இஃப் அண்ட் ஆர் நாட் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான் நெஸ்டட் இஃப்னு சொல்லுவோம். இதை நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நெஸ்டட் இஃப் பார்க்க போகிறோம். நெஸ்டட் இஃப் பொறுத்த வரைக்கும் இஃப்க்குள்ள இன்னொரு இஃப் வரும். இது இல்லாமல் லாஸ்ட்ல அண்ட் ஆர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? நெஸ்டட் இஃப்ல நான் என்ன பண்ண போறேன்னா யார் யாரெல்லாம் 1 lakh அபோவ் வாங்குறாங்களோ அவங்க தான் ஐ சேலரின்னு வரணுமா. ஸோ 1 lakhலேருந்து அதாவது 99,000லேருந்து 70,000க்குள்ளே வாங்குறவங்களுக்கு மீடியம் சேலரின்னு வரணும். அதுக்கும் கீழே வாங்குறவங்களுக்கு லோ சேலரின்னு வரணும். இப்போ இந்த டேட்டாவில் பார்த்த வரைக்கும் டோட்டலாக போனஸும் பேசிக் சேலரியும் ப்ளஸ் பண்ணி எவ்வளோ இருக்குன்னு நான் எடுத்து வச்சிருக்கேன். இதில் நம்ம நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணி யார் ஹை சேலரி வாங்குறா, யார் மீடியம் சேலரி வாங்குறா, யார் லோ சேலரி வாங்குறான்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு கொடுக்குறேன். ஈக்குவல் டு கொடுத்து ஃபர்ஸ்ட் இஃப் எதுக்கு எழுதுறேன்னா ஹை சேலரிக்கு எழுதுறேன். ஹை சேலரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னன்னா 1 lakh மேலே இருக்கணும். ஸோ நான் 1 lakh போட்டுக்கிறேன். ஓகேவா? 1 lakh மேலே இருந்தாங்கன்னா ஹை சேலரினா எனக்கு என்ன வரணும்னா HSன்னு வரணும். ஓகேவா? HSன்னு வரணும். அப்படி அது ஹை சேலரியா இல்லைன்னா திருப்பி ஒரு இஃப் கண்டிஷன் எழுதுறேன். எதுக்குன்னா மீடியமா லோவான்னு சொல்லி கண்டுபிடிக்க. இந்த இஃப் கண்டிஷன் என்ன இருக்க போறோம்னா திருப்பி அதே காலம் தான் கிளிக் பண்ணி இப்போ என்னன்னு செக் பண்ண போறேன்னா 70க்கு, அதாவது 70க்கு அபோவா இருந்தா, ஓகேவா? 70க்கு அபோவா இருந்தா நான் என்னன்னு கண்டிஷன் வைக்கிறேன்னா மீடியம் சொல்றேன். மீடியம்க்கு MSன்னு போடுறேன். அதுக்கும் 70க்கும் கம்மியா இருக்கிறவங்களுக்குலாம் LSன்னு போடுறேன். ஸோ இப்போ ரெண்டுத்துமே க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ நான் இங்கே ஆட்டோ ஃபில் வருது, இது கொடுத்துட்றேன். இப்போ யார் யாருக்கா ஹை சேலரி, யார் யாருக்கா மீடியம் சேலரி, யார் யாருக்கா லோ சேலரின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ ஒரு இஃபுக்குள்ளே இன்னொரு இஃபை யூஸ் பண்ணியிருக்கேன். நான் எப்போ யூஸ் பண்ணியிருக்கேன்னா அந்த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வர இடத்துல இன்னொரு இஃப் யூஸ் பண்ணியிருக்கேன். ட்ரூ ஸ்டேட்மெண்ட் வர இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நெஸ்டட் இஃப்னு நம்ம சொல்கிறோம். இது இல்லாமல் அண்ட் இருக்குது, ஆர் இருக்குது.
ஸோ ஆண்ட்னா என்னன்னா, இப்போ உங்களுக்கு டேபிள் ஒன்று தெரியும். இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 கண்டிஷன் செக் பண்ணும். 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் தான் ட்ரூ ஆகும், ட்ரூன்ற அவுட்புட் கொடுக்கும். ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனாலும் ஃபால்ஸ்ன்ற அவுட்புட் தான் கொடுக்கும். இதுதான் ஆண்ட். இப்போ ஆண்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸோ இது அப்படியே இருக்கட்டும், நம்ம வந்து இதுக்குள்ளே போகலாம், எண்ணுக்குள்ளே போகலாம். இப்போ எண்ணில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, திருப்பியும் அதே தான். ஸோ யாருக்கு வந்து சேலரி வச்சு தான் பார்க்க போகிறோம். நான் இஃப் ஒரு கண்டிஷன் போடுறேன். கண்டிஷனை எழுதுறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஆண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டேன். இப்போ 2 கண்டிஷன் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும், சாரி மாஸ்டர் முடிச்சிருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர், இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன், மாஸ்டர் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, அவங்க இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் 5 இருக்கும். ஓகேவா? அப்படி இருந்தாங்கன்னா, இது மாஸ்டர்ஸ் டிகிரியும் முடிச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸாக ஐயா இருந்தாங்கன்னா, அப்போ எனக்கு என்ன வரணும்னா, நீட் டு இன்க்ரீஸ் சேலரி. அப்படி இல்லை, மாஸ்டர்ஸ் டிகிரியும் இல்லை, 5 இயர்ஸ் மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா நோ சேலரி இன்க்ரிமெண்ட்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போது நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போது நம்ம இங்கே செக் பண்ணோம்னா, யார் யாருக்குறான் சேலரி இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும், இன்னும் யார் யாருக்குறான் கொடுக்க வேணாம்னு சொல்லி கூட இருக்கும். இப்போ நம்ம கிராஸ் செக் பண்ணலாம். இவங்க என்ன சேலரி வாங்குறாங்க? ஹை சேலரி தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களும் ஹை சேலரி தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்ன கண்டிஷன் செக் பண்ணியிருக்கு? இப்போ ஹை சேலரி வாங்குறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மாஸ்டர்ஸ் டிகிரியும் முடிச்சிருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸும் 7 இயர்ஸ் மேலே இருக்கும், 5 இயர்ஸ் மேலே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அதாவது இங்கே என்ன ஆயிருக்குன்னா, 2 கண்டிஷனை செக் பண்ணியிருக்கு. மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்காங்களான்னு செக் பண்ணியிருக்கு, அதுவே வந்து 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கானும் செக் பண்ணியிருக்கு. ஓகேவா? இதுவே ஆர் ஆப்ரேட்டர் போகலாம். ஸோ ஆர் ஆப்ரேட்டர் டேபிள் பார்க்கலாம். ஆர் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலே போதும். ஃபர்ஸ்ட் வர கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் போதும், இல்லைனா செகண்ட் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலே போதும். ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலே அவுட்புட் வந்து ட்ரூன்னு தான் கொடுக்கும். இப்போ நான் இங்கே ஆண்ட் இருக்கிற இடத்துல ஆர் கொடுக்குறேன். ஆர் கொடுத்துட்டு சேம் தான். இப்போ சேம் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே டபுள் கிளிக் பண்ணேன்னா எல்லா இடத்துலையும் ஃபார்முலா மாறிடும். ஓகேவா? மாறிடுச்சா? இல்லை, இங்கே ஆர் ஆப்ரேட்டராக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இதை காப்பி பண்ணிவிட்டு பக்கத்து காலம் யூஸ் பண்ணிக்கிறேன். பக்கத்து காலம் யூஸ் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா யார் யாருக்குலாம் இன்க்ரீஸ் பண்ணோம். இங்கே வந்து ஆண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னா, நோ சேலரி இன்க்ரிமெண்ட் வந்திருக்கு. ஆனால் ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது நீட் டு இன்க்ரீஸ் த சேலரின்னு வந்திருக்கு. ஏன் தெரியுமா? அப்போது அவர் பார்த்தீங்கன்னா ஆண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது ஏன் நம்மளுக்கு இப்படி வந்துச்சுன்னா, அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் மேலே இருக்கு. ஆனால் 5 இயர்ஸ் தான் இருக்கு. ஓகேவா? ஆனால் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்காரு. நம்ம என்ன சொன்னோம், 5 வருஷம் மேலே இருக்கணும்னு தான் ஆண்ட் ஆப்ரேட்டர் கொடுத்துருப்போம். பட் ஆர் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலே போதும். மாஸ்டர்ஸ் டிகிரி ட்ரூ ஆகணும்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். இதான் ஆண்ட் ஆர் நெஸ்டட் இஃப். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹெச்லுக்அப். ஹெச்லுக்அப்போட சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லுக்அப் வேல்யூன்னு சொல்லுவோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா எந்த ரேஞ்சில் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோமோ அந்த ரேஞ்ச். தேர்ட் பார்த்தீங்கன்னா ரோ இண்டெக்ஸ். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிற வேல்யூஸ் வேணும்னா ஃபால்ஸ்னு கொடுக்கணும். அப்ராக்சிமேட்டாக மேட்ச் ஆனால் போடுனா நம்ம ட்ரூ கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போது ஹெச்லுக்அப்னா ஸோ ஹரிசாண்டல் லுக் பார்க்குறோம், ஹெச்லுக்அப்னு சொல்கிறோம். இப்போ ஹெச்லுக்அப் ஃபார்முலா எழுதலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா ஈக்குவல் டு கொடுக்குறேன் ஹெச்லுக்அப். ஸோ இப்போ நான் எனக்கு பாபோட மார்ச் அட்டண்டன்ஸ் வேணும். ஸோ பாப் தான் எனக்கு லுக்அப் வேல்யூ. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ரேஞ்ச், எந்த ரேஞ்சுக்குள்ளே செக் பண்ண போகிறோம், இதான் ரேஞ்ச். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் செலக்ட் பண்ணியாச்சு, லுக்அப் வேல்யூ. இப்போது எந்த மந்தோட அட்டண்டன்ஸ் வேணும்னா எனக்கு ஏப்ரல் மந்தோட அட்டண்டன்ஸ் வரும். ஸோ ஏப்ரல் மந்த் பார்த்தீங்கன்னா ரோ இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 5. ஸோ நான் 5ன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் ஆகணும், அதனால ஃபால்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ அதோட வேல்யூ வந்துருச்சு. ஸோ ஏப்ரலில் அட்டண்டன்ஸ் வந்து 20. ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு வர்றது தான் ஹெச்லுக்அப் சொல்கிறோம். ஓகேவா? இதை அப்படியே மாற்றி போட்டால் ஹாரிசாண்டல் லுக்அப். ஸோ
சாரி, வெர்டிக்கல் லுக்கப். வெர்டிக்கல் லுக்கப்னா இப்படி பார்க்கறதா வெர்டிக்கல் லுக்கப் நம்ம சொல்றோம். ஸோ வெர்டிக்கல் லுக்கப் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் தான். லுக்கப் வேல்யூ, அதுக்கப்புறம் ரேஞ்ச், எந்த ரேஞ்சுக்குள்ள ஃபைண்ட் பண்ண போறோம். தேர்ட் வந்து ஹெச் லுக்கப்ல பார்த்தீங்கன்னா ரோ இண்டெக்ஸ் இருக்கும். வெர்டிக்கல் லுக்கப்ல காலம் இண்டெக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ், எக்ஸாக்ட் மேட்சிங் வேணும்னா ட்ரூ, இல்லை எக்ஸாக்ட் மேட்சிங் வேணும்னா ஃபால்ஸ், எக்ஸாக்ட் மேட்சிங் இல்லை ஓரளவுக்கு மேட்ச் ஆனால் போறோம்னா ட்ரூ கொடுக்கும். இப்போ வெர்டிக்கல் லுக்கப்ல ஈக்குவல் டு கொடுக்குறோம். ஈக்குவல் டு வி லுக்கப்னு சொல்றேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா லுக்கப் வேல்யூ, இப்போ இதுல என்ன சொல்ல போறேன்னா ஏப்ரல் தான் லுக்கப் வேல்யூ. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் கொடுக்கணும். ரேஞ்ச் கொடுத்துட்டேன். அடுத்துக்கப்புறம் என்ன கொடுக்கணும்னா காலம். இப்போ 1 எனக்கு வந்து பாப் ஒரரா வேணும். திருப்பியும் 1 2 3 தேர்ட் காலம். ஓகேவா? அதுக்கப்புறம் ட்ரூ ஆர் ஃபால்ஸா கொடுக்கணும். ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸ். ஸோ இப்போ திருப்பியும் 20 எடுத்து கொடுத்துருச்சு. ஸோ இதுதான் ஹெச் லுக்கப் அண்ட் வி லுக்கப். இப்போ நம்ம பார்க்க போகிறது கன்காடினேட். கன்காடினேட்னா இப்போ 2 வேர்ட் இருக்குன்னா அதை ஜாயின் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் கன்காடினேட் சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இந்த கன்காடினேட்ல நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு, லாஸ்ட் நேம் இருக்கு, இது ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ண வைக்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம்னா இங்கே போய் ஈக்குவல் டு கொடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல கன்காடினேட்னு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன ஜாயின் பண்ணணும், இதெல்லாம் ஜாயின் பண்ணணும். ஓகேவா? இது கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு ஸ்பேஸ் விடணும். ஸோ அதனால அந்த ஸ்பேஸையும் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா செகண்ட் என்ன ஜாயின் பண்ணணும், இந்த வேர்ட் ஜாயின் பண்ணணும், ஸ்மித். அதை கொடுத்தேன்னா இந்த மாதிரி கிரியேட் ஆகிடும். ஸோ எல்லாத்துக்குமே கிரியேட் ஆகிடும். இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண வேண்டிய லெட்டர், அதுக்கப்புறம் என்னென்னலாம் லெட்டர் ஜாயின் பண்ணணுமோ அதெல்லாமே கொடுத்தா இந்த மாதிரி ஜாயின் பண்ணி கொடுக்குறேன் கன்காடினேட். இப்போ நம்ம இதை வச்சு என்ன பண்ண போகிறோம்னா ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணலாம். ஸோ மெயில் ஐடி கிரியேட் பண்ணோம்னா இப்போ கம்பெனிஸாக இந்த மாதிரி தான் கன்காடினேட் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கன்காடினேட். ஓகேவா? எனக்கு அவங்களோட ஃபர்ஸ்ட் நேம் இருக்கணும், பட் எல்லாமே லோவர் கேஸில் இருக்கணும். அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா லோயர் கொடுக்குறேன். லோயர் கொடுத்துட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் நேம் இருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன இருக்கணும்னா ஒரு டாட் இருக்கணும். ஸோ இங்கே என்ன பண்ணேன்னா ஒரு டாட் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்கணும்னா அவங்களோட செகண்ட் நேம் இருக்கணும். ஸோ அதுவும் லோயர் கேஸில் இருக்கணும்னா நான் லோயர் கொடுக்குறேன். ஓகே. அதுக்கப்புறம் என்ன இருக்கணும்னா அட் சிம்பிள் இருக்கணும். ஸோ கமா போட்டு அட் சிம்பிள் இருக்கணும். அதனால் அட் சிம்பிள் எடுத்துகிட்டு வரேன். ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன இருக்கணும்னா கம்பெனி பேர் இருக்கணும். ஸோ கம்பெனி பேர் நான் கொடுக்குறேன். Startech.com கொடுத்துட்டு இப்போ க்ளோஸ் பண்ணனா எல்லாருக்குமே மெயில் ஐடி கிரியேட் ஆகிடும். ஸோ இதுக்கு இப்படி தான் கன்காடினேட்டை நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? டேட் ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா டேட் இஃப்னு ஒன்று இருக்குது. இது ரொம்ப முக்கியம். டேட் இஃப் எப்படின்னா நம்ம எத்தனை நாள் வேலை பார்த்துருக்கோம், எத்தனை மாதம் வேலை பார்த்துருக்கோம், எத்தனை நாள் வேலை பார்த்துருக்கோன்ற மாதிரி எத்தனை வருஷம் வேலை பார்த்துருக்கோம்னு சொல்லி எல்லா டேட்டாஸும் எடுத்து கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டேட் இஃப்னா ஈக்குவல் டு டேட் இஃப். இப்போ ஸ்டார்டிங் டேட் கொடுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் எண்டிங் டேட் கொடுக்கணும். ஸோ ஸ்டார்டிங் டேட் எண்டிங் டேட் கொடுத்தோன்னே நம்மளுக்கு இயர் வேணும்னா ஒய், மந்த் வேணும்னா எம், டேட் வேணும்னா டி. இப்போ எனக்கு இயர் தான் வேணும், அதனால ஒய் கொடுக்குறேன். ஸோ அந்த கேண்டிடேட் எத்தனை வருஷம் வேலை செஞ்சுருக்காங்கன்றது தெரிஞ்சிடும். இப்போ அதே மாதிரி எல்லாருக்கும் கொடுத்தோன்னா எல்லாத்தோட எத்தனை நாள் வேலை செஞ்சுருக்காங்க, எத்தனை வருஷம் வேலை செஞ்சுருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் டேட் இஃப். டேட் இஃபோட சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டேட், எண்டிங் டேட், இயர் வேணும்னா ஒய், மந்த் வேணும்னா எம், டேட்ஸ் வேணும்னா டி. இதே நான் ஒய் இருக்கிற இடத்துல எம் போட்டோன்னா எத்தனை மந்த் வேலை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிடும். அதே டி போட்டோன்னா எத்தனை டேஸ் வேலை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிடும். இதுதான் டேட் ஃபங்க்ஷனில் முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன, டேட் இஃப் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ
இதோட ஃபார்முலாஸ் முடியுது. நான் சொன்ன ஃபார்முலாஸ் மட்டும் கரெக்டா பார்த்தாலே போதும். மேக்ஸிமம் ஆஃப் இன்டர்வியூஸ் கிளியர் பண்ணிடலாம். நான் ஏன்னா எல்லாமே கவர் பண்ணிட்டேன். இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஷார்ட் அண்ட் ஃபில்டரிங்ல போலாம். இப்ப நம்ம பார்க்க போறது ஷார்ட்டிங் அண்ட் ஃபில்டரிங். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம ஷார்ட்டிங்னா என்னன்னு பார்த்துருவோம். இப்போ இங்க இந்த மாரி எந்த காலம் என்ன எடுத்துக்கோங்க. அந்த காலம்ல இத கிளிக் பண்ணிட்டு, இப்போ இத ஷார்ட் பை ஏ டூ இசட், ஷார்ட் பை இசட் டூ ஏ இந்த மாரி குடுத்து ஷார்ட் பண்றது தான். அதாவது மாத்துறது. ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் தான் ஷார்ட்டிங் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஷார்ட்டிங் பேசிக்கா தெரிஞ்சாலே போதும். ஏ டூ இசட் இந்த இசட் டூ ஏ மட்டும் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃபில்டரிங். ஃபில்டரிங்ல இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த டேட்டாவ ஃபில்டர் பண்ண போறோம். எப்படின்னா, இந்த டேட்டாக்குள்ள போங்க. கிரியேட் நியூ கிரியேட் ஃபில்டர்ன்னு குடுங்க. ஓகேவா? குடுத்தோனே எல்லா இடத்துலயுமே ஃபில்டர் இதாயிடும். இப்ப இந்த ஃபில்டர் வச்சு நான் என்ன பண்றதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ இங்க போயிட்டு நான் எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் தான் எனக்கு வேணும் இப்போ. நான் என்ன பண்றேன்னா, ஆஃபீஸு இதெல்லாமே கிளியர் பண்ணிட்டு எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் வச்சு, இங்க ஓகே இருக்கும். அந்த ஓகேவ நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணேன்னா எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் வருது. எனக்கு இதுல ஷிப்ட்லாம் வேணாம். ப்ராசஸிங்ல என்னென்னலாம் இருக்குன்னு வேணும். இப்ப நான் இங்க போய் ப்ராசஸிங் மட்டும் எடுத்தேன்னா, ப்ராசஸிங் கிளிக் பண்ணிட்டு இங்க ஓகே இருக்கும். அந்த ஓகே கிளிக் பண்ணீங்கன்னா ப்ராசஸிங் வந்துரும். இந்த மாரி ஃபில்டரிங் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு அமௌண்ட்ஸ்ல ஃபில்டர் பண்ணணும்னா, இப்போ இந்த அமௌண்ட்ல போயிட்டு, அ நான் என்ன குடுக்க போறேன்னா, ஃபில்டர் பை கண்டிஷன்ஸ் இருக்கு. இந்த கண்டிஷன்ல போய் இப்ப நான் என்ன கண்டிஷன் குடுக்க போறேன்னா, கிரேட்டர் தென் கண்டிஷன் குடுக்குறேன். எனக்கு 400க்கு மேல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் வேணும்னா, குடுத்துட்டு நான் கீழ ஓகே இருக்கும். அந்த ஓகே கிளிக் பண்ணேன்னா, எனக்கு 400க்கு மேல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் காட்டும். இப்ப நான் இத அன்ஃபில்டர் பண்ணி கிளியர் ஆல் குடுக்குறேன். செலக்ட் ஆல் குடுத்துட்டு ஓகே குடுக்குறேன். இங்கேயும் ப்ராசஸிங்லேருந்து செலக்ட் ஆல் குடுத்துட்டு ஓகே குடுக்குறேன். அப்போ நான் இங்க குடுத்துருக்க ஃபில்டர் 450க்கு மேல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் காட்டிட்டு போறேன். ஸோ இந்த மாரி ஃபில்டரிங் பண்ணிக்க முடியும். ஃபில்டரிங் பண்ணி பார்த்துக்க முடியும். இதுக்கு தான் ஷார்ட்டிங் அண்ட் ஃபில்டரிங் யூஸ் பண்றாங்க. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, டேட்டா விசுவலைசேஷன் அண்ட் பயோட் டேபிள பத்தி பார்க்க போறோம். ஸோ டேட்டா விசுவலைசேஷன பொறுத்தவரைக்கும் சார்ட்ஸ்லாம் எங்கெங்க எப்படி எப்படிலாம் யூஸ் பண்றாங்க, எங்கெங்கலாம் எந்தெந்த சார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும், எங்கெங்கலாம் எந்தெந்த சார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் சார்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுது, பயோட் டேபிள் எப்படி கிரியேட் பண்றது, இது எல்லாத்தையும் பார்க்க போறோம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் நம்ம கன்டென்ட்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மொத்தம் 6 சார்ட் பார்க்க போறோம். இந்த 6 சார்ட் தெரிஞ்சாலே நம்மளால டேட்டா அனலிஸ்ட்ல விசுவலைசேஷனை ஈஸியா பண்ணிட முடியும். பட் இந்த 6 சார்ட்ல ரொம்ப முக்கியமான விஷயங்க என்னென்னன்னா, வை யூஸ் இட்? ஏன் யூஸ் பண்ணணும்? எங்க யூஸ் பண்ணணும்? எங்க யூஸ் பண்ணக்கூடாது? யாருக்குமே இது தெரியறதில்ல. ஏன்னா இந்த 3 விஷயம் தெரிஞ்சா நம்மளால விசுவலைசேஷனை சூப்பரா பண்ண முடியும். ஓகேவா? காலம் சார்ட் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல காலம் சார்ட்டா யூஸ் பண்ணணும். லைன் சார்ட் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல லைன் சார்ட்டா யூஸ் பண்ணணும். நம்ம மாத்தி யூஸ் பண்ணும்போது அந்த பார்க்குறவங்களுக்கு விசுவலைசேஷனை பார்க்குறவங்களுக்கு புரியாம போக நெறைய சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இதுதான் பார்க்க போறோம். ஏன் அத யூஸ் பண்றோம்? எங்கெங்கெல்லாம் அத யூஸ் பண்ணணும்ன்றத பார்த்துட்டு, நம்ம என்ன பண்ண போறோம்னா, அ சார்ட்ஸஸ் எப்படி கிரியேட் பண்றது? பயோட் டேபிள் எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லி எக்ஸெல்ல பார்க்க போறோம். நம்மளுக்கு ஒரு விஷயம் எங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சாலே, நம்மளுக்கு அது கிரியேட் பண்றது ரொம்ப ஈஸி ஆயிடும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது காலம் சார்ட்ஸ். இதுதான் காலம் சார்ட்ஸ். ஸோ காலம் சார்ட்ஸ்ல இந்த முறையே நம்மளால பண்ண முடியும். ஸோ அ 3 3 வச்சு பெர்சன்டேஜ் வச்சும் எடுத்துட்டு வர முடியும். நார்மலாவும் எடுத்துட்டு வர முடியும். ஸோ இந்த காலம் சார்ட்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்? ஸோ எப்படி எப்படிலாம் யூஸ் பண்றோம்னு பார்க்கலாம். வை யூஸ் இட்? ஏன் யூஸ் பண்ணணும்? ஈஸியா கம்பேரிசன் பண்ண முடியும். விஷுவல் கம்பேரிசன் பண்ணணும்னாலே, இப்போ நீங்க அதுக்கு முன்னாடியுமே ஸ்லைட்ல பார்த்தாலே தெரியும். ஈஸியா கம்பேரிசன் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த மாரி கம்பேரிசன் வரும்போது நம்ம யூஸ் பண்ண வேண்டிய சார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, காலம் சார்ட்ஸ். அதே மாரி மேக்னிட்யூட் வச்சு பார்க்க போறோம்னால நம்ம காலம் சார்ட் தான் யூஸ் பண்ணணும். இது வந்து சிம்பிள் அண்ட் ப்ரொஃபஷனல் யூஸ்க்கு. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு 2லேருந்து ஒரு 10 கேட்டகரிக்குள்ள இருக்குன்னா, நம்ம இத யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கு மேல இருக்குன்னா, நம்மளால இத யூஸ் பண்ண முடியாது. இது ஏன் சிம்பிள் அண்ட் ப்ரொஃபஷனல்னு சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு டேட்டா விசுவலைசேஷன் ஃபார் ஸ்கூலுக்கோ, காலேஜுக்கோ ஒரு கன்ஃப்யூஷன் இல்லாம குடுக்கணும்னு நெனச்சா, ஒரு ப்ரொஃபஷனல் பிளேஸ்க்கு உங்க விசுவலைசேஷன் போக போகுதுன்னா, நீங்க காலம் சார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதே இடத்துல எல்லா ப்ரொஃபஷனல் பிளேஸ்க்குமே யூஸ் பண்ண முடியாது. கம்பேரிசனா இருக்கணும். அந்த டேட்டா வந்து கம்பேர் பண்ற மாரி இருந்தா யூஸ் பண்ணலாம். அதே மாரி 2லேருந்து 10 கேட்டகரிக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் நம்மளால இத யூஸ் பண்ணவும் முடியும். வேர் டூ யூஸ்? எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? அதான் ரீஜினல் கம்பேரிசன்க்கு. கம்பேரிசன்னாலே யூஸ் பண்ணிடலாம். ஓகேவா? காலம் சார்ட்ட நீங்க கண்ண மூடிட்டு கம்பேரிசன்ட்ட நான் விசுவலைசேஷனா எடுத்துட்டு வர போறேனாலே காலம் சார்ட் போய்க்கலாம்.
செகண்ட் திங், கேட்டகரி. ஒரு சேல்ஸ்ல இப்போ வந்து ஐடி கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஆர் சேல்ஸ் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரி ப்ராடக்ட்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த கேட்டகரியை வச்சு நம்ம எதுல சேல்ஸ் அதிகமா இருக்குன்னு காட்ட போறோம்னாலோ, ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஆர் ஃபர்னிச்சர்ஸ், ஸ்டேஷனரி இந்த மாதிரி தான் இருக்கு, இதுல எது சேல்ஸ் அதிகமா இருக்குன்னு காட்ட போறோம்னா அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் 2023 இயர் அண்ட் 24, 25 அண்ட் 26 இந்த மாதிரி இயர்ஸை கம்பேர் பண்ண போறேன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ ஐடில எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா சேல்ஸ் ஐடி டிபார்ட்மெண்ட்ஸ்ல யாருக்கு சேலரி அதிகமா போகுது இந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணலாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறமா குவார்ட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ குவார்டர்லி ரெவென்யூன்னு சொல்லுவாங்க. சாரி, குவார்டர்லி ரெவென்யூனா ஒண்ணுமே இல்லை. இப்போ வந்து இந்த குவார்டர்லின்னும் போது 3 மாசமா பிரிப்பாங்க. இந்த 3 மாசம் எவ்வளோ, இப்போ 25 முடிஞ்சிருச்சு கரெக்டா. ஃபர்ஸ்ட் 3 மாசம் எவ்வளவு ரெவென்யூ கொடுத்துருக்கு, அடுத்த 4, 5, 6 மாசம் எவ்வளவு ரெவென்யூ கொடுத்துருக்கு, 7, 8, 9 மாசம் எவ்வளவு ரெவென்யூ கொடுத்துருக்கு. ஸோ எந்த குவார்டர்ல நம்ம அதிகமான ரெவென்யூ எடுத்திருக்கோம், ஏன் அந்த குவார்டர்ல அதிகமான ரெவென்யூ எடுத்திருக்கோம். ஸோ இது மாதிரி கம்பாரிசனுக்குலாம் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து எங்கெல்லாம் காலம் சார்ட் யூஸே பண்ணக்கூடாதுன்னா இதுல வந்து ரொம்ப முக்கியம். யூஸ் பண்ணக்கூடாத இடத்துல காலம் சார்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம விஷுவலைசேஷன் தப்பா போயிடும். ஸோ இது ரொம்ப முக்கியம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெய்லி சேல்ஸ், 30 டேஸ், 30 பாஸ் இந்த முறை இருந்தால் லைன் சார்ட் போய்க்கலாம். ஒரு 30 நாள் சேல்ஸை நான் கம்பேர் பண்ணி பார்க்க போறோன்ற போது நான் வந்து காலம் சார்ட்ஸ் போகக்கூடாது, லைன் சார்ட்ஸ் போய்க்கணும். ஓகேவா. அதே மாதிரி பர்சன்டேஜஸ்ல பிரேக் டவுன் பண்ண போறேன். இப்போ வந்து சேல்ஸ் ஷேர் வந்து 40%, 35%, இது டோட்டல் வந்து 100%, இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். பர்சன்டேஜ் வச்சு பிளே பண்ண போறேன்னா காலம் சார்ட்ஸ் யூஸே பண்ணக்கூடாது. ஓகேவா. கம்பேரிசனுக்கு மட்டும் தான் காலம் சார்ட்ஸ் யூஸ் பண்ண முடியும். பர்சன்டேஜுக்காகவோ ஆர் வந்து ஒரு 30 நாள் கணக்கு இருக்கு, ஒரு 30 நாள் வந்து டேட்டாவை வச்சு அந்த 30 நாள் எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்க போறேன், ஒரு பெரிய கம்பேரிசன் இருக்குன்னா அங்கேயும் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி எப்படி சொல்றது, ஒரு 20 எம்ப்ளாயி இருக்காங்க, இந்த 20 எம்ப்ளாயிக்காக நான் பண்ண போறேன்ற போதும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ எப்பெல்லாம் யூஸ் பண்ணணும்னா கம்பேரிசன் இருந்தா மட்டும்தான் காலம் சார்ட்ஸ் யூஸ் பண்ணணும். இப்படி கம்பேரிசன் ஒரு விஷயம் நம்ம கிட்ட இல்லைன்னா நம்ம காலம் சார்ட்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ என்ன பார்க்க போறோம்னா லைன் சார்ட். லைன் சார்ட்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கம்பெனி சிஓ வந்து நம்ம கிட்ட பிஸ்னஸ் எப்படி போகுது, எனக்கு அதுக்கு ஒரு விஷுவலைசேஷன் ரெடி பண்ணி கொடுங்க இந்த மாதிரி கேட்குறாரு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜான்ல இருந்து ஜூன் வரைக்கும் ஒரு பார்க்க போறோம். பிஸ்னஸ் எப்படிலாம் போயிருக்கு, எந்தெந்த மாசம்லாம் நம்மளுக்கு வந்து ரெவென்யூ கம்மியா வந்திருக்கு, எந்தெந்த மாசம்லாம் ரெவென்யூ அதிகமா வந்திருக்கு, இந்த மாதிரி பார்க்கணும்னா நம்ம யூஸ் பண்றது லைன் சார்ட்ஸ். ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி சார்ட்ஸ்லயே பார்த்தீங்கன்னா தெரியும், இது மேலே கீழே மேலே கீழேன்னு போகும். ஸோ இந்த மாதிரி போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா, ஸோ எந்த மாசம் டவுன் ஆயிருக்கு, எந்த மாசம் ரைஸ் ஆயிருக்கு ரெவென்யூ, ஸோ அது ஏன் ஆயிருக்கு, இந்த மாதிரி எல்லாமே எங்க டிப் ஆயிருக்கு, எங்க சேல்ஸ் கரெக்டா போகாம போயிருக்கு, எங்க ரெவென்யூ நம்மளுக்கு கம்மியா இருந்திருக்கு, இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம யூஸ் பண்றதுதான் லைன் சார்ட்ஸ். ஓகேவா. ஸோ ஒரு டைம் பீரியடை வச்சு கால்குலேட் பண்ணோம்னாலே நம்ம லைன் சார்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். நான் காலம் சார்ட்ஸ் சொல்லியிருந்தேன், கேட்டகரிஸை வச்சு ஒரு 2லேருந்து ஒரு 10 கேட்டகரிக்குள்ள கால்குலேட் பண்ண போறோம், கம்பேர் பண்ண போறோம்னா காலம் சார்ட் போய்க்கலாம். பட் லைன் சார்ட்ஸ் யூஸ் பண்ணோம்னா ஒரு ஓவர் ஆஃப் டைம், இந்த 2020ல ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க, 2026 வந்திருக்கு. ஸோ இந்த 5 வருஷத்துல நம்ம வந்து எந்த மாசம் எந்த வருஷம் அதிக ரெவென்யூ எடுத்திருக்கோம், இந்த மாதிரிலாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு எப்படி சொல்றது, ஒரு பெரிய கம்பேரிசன் பண்ணலாம். ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணணும்னா காலம் சார்ட்ஸ். ஒரு ஒரு டைமை வச்சு ஒரு டேஸை வச்சு ஒரு கம்பேரிசன் பண்ண போறோம்னா லைன் சார்ட்ஸ் தான் போகும். இதான் டிஃபரன்ஸ். லைன் சார்ட்ஸ் எப்போ போகணும்னா டேஸை வச்சோ இயர்ஸை வச்சோ இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பேரிசன் பண்ண போறேன்னாலும் நான் லைன் சார்ட் போவேன். ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ண போறேன்னா நான் காலம் சார்ட்ஸ் போவேன். ஓகேவா. ஸோ இதுல இந்த லைன் சார்ட்ஸ் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா எந்த மாசம் டிராஃபிக் அனலைஸ் பண்றது, எப்படின்னா எந்த மாசம் நம்மளுக்கு ஆக்சிடென்ட் கம்மியா வந்திருக்கு இந்த மாதிரி பாக்குறதுக்கு, ஸ்டாக் மார்க்கெட் இந்த 30 நாள்ல இந்த ஸ்டாக் எவ்வளவு ரைஸ் ஆயிருக்கு, எந்த டேல கம்மியாயிருக்கு, இதெல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு விஷுவலைசேஷனா கேட்பாங்க. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டை வச்சு விஷுவலைசேஷன் கேட்கும்போது இந்த 30 நாள்ல இப்படி டவுன் ஆயிருக்கு, அப் ஆயிருக்கு, இதை வச்சு ஜட்ஜ் பண்ணி இந்த ஸ்டாக்கை இந்த டேட்ல வாங்கும்போது ரைஸ் ஆகும், இந்த ஸ்டாக்கை இந்த டேட்ல வாங்கும்போது டவுன் ஆகும், இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்னும்
இன்னும் இப்படி கிளியரா சொல்லணும்னா ஒரு 3 ப்ராடக்ட் இருக்கு. ஓகேவா? நான் ஹரிஷ். ஓகேவா? நான் ஒரு சேல்ஸ் பெர்சன் நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்கள ஒரு சேல்ஸ் பெர்சனா அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, ஒரு 3 ப்ராடக்ட் வித்திருக்கீங்க. ஓகேவா? ஒரு ஷாம்பு வித்திருக்கீங்க, ஒரு சோப்பு வித்திருக்கீங்க, ஒரு ஆயில் வித்திருக்கீங்க. இந்த 3த்துல ஒரு மாசம் ஃபுல்லா எது அதிகமா வித்திருக்கீங்கன்னு என்ன கேட்டாங்கன்னா, நான் அந்த டைம்ல எந்த சார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம்னா, அ காலம் சார்ட்ஸும் யூஸ் பண்ணலாம். லைன் சார்ட்ஸும் யூஸ் பண்ணலாம்னு நீங்க நினைப்பீங்க. ஏன்னா 3 கேட்டகரி தான் இருக்குன்னு. பட் நான் கம்பேர் பண்ண போற டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 30 நாள். ஓகேவா? அப்போ நான் லைன் சார்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். 3 லைன் வரும். ஓகேவா? ஸோ டே 1லேருந்து டே 30 வரைக்கும் இந்த லைன் ஏறி ஏறி இறங்கும். ஸோ எந்தெந்த நாள்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் நான் வித்திருக்கேன் அதிகமான்னு சொல்லி எனக்கு கால்குலேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்றதுதான் லைன் சார்ட்ஸ் நம்ம சொல்றோம். ஓகேவா? இன்னும் இதெல்லாம் நான் அங்கேயே சொன்னேன். மந்த்லி சேல்ஸ் ட்ரெண்ட்ஸ் பார்க்கறது, டிராஃபிக் அனலைசிஸ்க்கு, ஸ்டாக் மார்க்கெட் மானிட்டரிங்க்கு, கஸ்டமர் சாட்டிஃபிகேஷன் எந்த டைம்ல கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஓவர் த டைம் ஒரு 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 இப்போ வந்து நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றீங்க ஏர்டெல்ல. அவங்க வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டைம்குள்ள இதை பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஆளுக்கு எவ்வளோ டைம்ஸ்லாம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி கால்குலேட் பண்றது. இந்த மாதிரி விஷயத்துலாம் நம்ம யூஸ் பண்ணுவாங்க லைன் சார்ட்ஸை. ஒரு மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் நான் சொன்னேன்ல, ஒரு 30 நாள் டைம் பீரியட்ல ஒரு 3 ப்ராடக்ட் ஒரே பர்சன் வித்திருக்காங்கன்னா எந்த ப்ராடக்ட் அதிகமாக வித்திருக்காங்க எந்தெந்த நாள்ல அனலைஸ் பண்ணதுனால லைன் சார்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ லைன் சார்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸே பண்ணக்கூடாது. இது இது ரொம்ப தெரிஞ்சுக்கோங்க, கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அன்ரிலேட்டட் கேட்டகரிஸ். இப்போ வந்து நான் வந்து ஒரே 3 கேட்டகரி வித்திருக்கேன். ஷாம்பு, அதுக்கப்புறம் சோப்பு, ஆயில் சம்திங் எடுத்தோம்ல, இந்த 3 வித்திருக்கேன். ஆனா என் கூட இன்னொரு பர்சனும் அதே வித்திருக்காங்கன்னு சொல்லி எங்க 2 பேரையும் கம்பேர் பண்றேன்னு சொல்லி லைன் சார்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. எனக்கு மட்டும் கம்பேர் பண்ணும்போது லைன் சார்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இன்னொரு பர்சனையும் யூஸ் பண்ணும்போது லைன் சார்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, பர்சன்டேஜ் வச்சு வர்றது எல்லாமே யூஸ் பண்ணவே கூடாது. இது 100% கால்குலேட் பண்ணணும். அந்த மாதிரி இடத்துல லைன் சார்ட்ஸ் யூஸே பண்ணக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி ஒரு 3லேருந்து 4 பாயிண்டான ஒரு பெரிய டைம் டியூரேஷன்ல ஒரு 2 மாசம், இல்ல 1 மாசம், மாசத்தை வச்சு கால்குலேட் பண்ண சொல்றாங்க. 3 மாசத்துக்கு மட்டும் கால்குலேட் பண்ணி சொல்லுனா, அப்பயே லைன் சார்ஜ் போக தேவையில்ல. அதையாவது ஒரு 10 நாளு, ஒரு 10 மாசம், ஒரு 5 வருஷம், 6 வருஷம் இந்த மாதிரி பெரிய டைம் டியூரேஷன் வரும்போது மட்டும் தான் லைன் சார்ஜ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? லைன் சார்ட்ஸ்க்கு ஒரு கோல்டன் ரூல் இருக்கு. ஓகேவா? லைன் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு டைம் பேஸ்ட் பிளஸ் கண்டினியூஸ் டேட்டா. இதை நீங்க எழுதிக்கோங்க. லைன் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு டைம் பேஸ் பிளஸ் கண்டினியூஸ் டேட்டான்னு சொல்லுவோம். ஓகேவா? நோ கேட்டகரிஸ், நோ நாட் அ பர்சன்டேஜ், நாட் ஷார்ட் கம்பேரிசன். ஓகேவா? இந்த 3 இடத்துல யூஸே பண்ணிடாதீங்க. கேட்டகரிஸ் இல்லைன்னா, பர்சன்டேஜஸ் இல்லைன்னா, அதே மாதிரி ஷார்ட் கம்பேரிசனுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது லைன் சார்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போற சார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பை சார்ட். ஸோ பை சார்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க, எங்கெல்லாம் யூஸ் பண்ண போறாங்க நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இது என்ன பண்ணும்னா, ஒரு இந்த சார்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணணும்னா 100% இருந்தாலே கண்ணை மூடிட்டு பை சார்ட்ஸ் போயிடுறது தான் பெஸ்ட். ஓகேவா? ஃபுல் பை, அதாவது ஒரு 100% இருக்கு, அந்த 100% நான் ஸ்பிளிட் பண்ணி காட்டணும்னா நான் எடுத்துட்டு போறது பை சார்ட். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஆஃப் இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி கால்குலேட்டட் இப்போ எலக்ட்ரானிக் இருக்கு, ஃபர்னிச்சர்ஸ் இருக்கு. இதுல பர்சன்டேஜ் பார்க்கணும்னாலும் நான் வந்து இப்போ ஒரு இன்னும் இந்த பாயிண்ட்ஸ் நான் கிளியரா சொல்லணும்னா, நம்ம ரிலையன்ஸ் டிஜிட்டல், சத்யா இவங்கலாம் இருக்காங்கல்ல. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பை சார்ட்ஸ்லாம் விஷுவலைசேஷனுக்கு நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க கிட்ட மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் இருக்கும், ஃபர்னிச்சர் இருக்கும், மொபைல்ஸ் இருக்கும் சொல்லி ஏகப்பட்டது இருக்கும். இதுல எதுல சேல்ஸ் அதிகமா இருந்திருக்கு இந்த மாசம் அப்படின்னு பார்க்கும்போது யூஸ் பண்ணுவோம். எலக்ட்ரானிக்ல எவ்வளவு பர்சன்டேஜ் வந்திருக்கு, ஃபர்னிச்சர்ஸ்ல எவ்வளவு பர்சன்டேஜ் வந்திருக்கு, வேற வேற என்னென்னலாம் இருக்கோ அந்தந்த இதுலதான் எவ்வளவு வந்திருக்குன்னு நம்ம பார்ப்பாங்க. ஒரு பிசினஸ் மேன் வச்சுக்கலாம். ஒரு பிசினஸ் மேன் மல்டிபிள் பிசினஸ் நடத்துறாரு. ஐடி கம்பெனி நடத்துறாரு, ரியல் எஸ்டேட் நடத்துறாரு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி நடத்துறாரு, ஃபுட் ரிலேட்டடா பிசினஸ் நடத்துறாரு. இப்போ அவருக்கு வந்து எந்த பிசினஸ்ல அதிக பர்சன்டேஜ் அவருக்கு வந்திருக்கு, ப்ராஃபிட்ஸ் வந்திருக்கு பார்க்கணும்னாலும் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? முக்காவாசி டெக்னாலஜி ரிலேட்டடாவோ, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் ரிலேட்டடாவோ ஒரு பர்சன்டேஜ் வச்சு வந்தாலே பை சார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எது ரெவென்யூ மேக் பண்ணுதுன்னு சொல்லணும்னாலோ, ஒரு பட்ஜெட் ஸ்பிளிட்டிங்க்கு, அதுக்கப்புறம்
இப்போ கஸ்டமர் இருக்காங்க, ஒரு சத்யாவுக்கு வராங்க, இப்போ எலக்ட்ரானிக்ஸ் அதிகமாக வாங்கியிருக்காங்களா, இந்த மாதிரி எது அதிகமாக வாங்குறாங்கன்னு பர்சன்டேஜஸ் வச்சு போகும்போது பை சார்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ரெவென்யூக்கு இது கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. ரெவென்யூக்கு யூஸ் பண்ணணும், பட்ஜெட்ஸ் அப்போ யூஸ் பண்ணணும், அப்புறமா கஸ்டமர்ஸுக்கு வச்சு கம்பேரிசன் பண்ண சொன்னால் இதை யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதான் வேர் டு யூஸ் மார்க்கெட் ஷேர் அனலைசிஸ்க்கு, பட்ஜெட் பிரேக் டவுனுக்கு, ப்ராடக்ட் மிக்சர்ஸுக்கு, கஸ்டமர் டெமோகிராஃபிக்கு, டிராஃபிக் சோர்சஸ்னா எப்படி சொல்றேன்னா, இப்போ ஒரு வெப்சைட் இருக்கு. ஓகேவா? ஒரு பிஸ்னஸ் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒரு பிஸ்னஸ்க்கு 3 வகையா கஸ்டமர்ஸ் உள்ள வருவாங்க. எப்படின்னா மீடியா, சோஷியல் மீடியா மூலியமா வருவாங்க, த்ரூ அவுட் வாக்கின் வருவாங்க. அது மட்டும் இல்லாம கால்ஸ்ல என்கொயரி பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப்ல என்கொயரி பண்றாங்க. இந்த 4 விதமா கஸ்டமர்ஸ் உள்ள வரும்போது, இந்த 4 விதத்துல எந்த பர்சன்டேஜ் அதிகமா வந்திருக்கு, எந்த எந்த மெத்தட் மூலியமா எனக்கு கஸ்டமர்ஸ் உள்ள அதிகமா வந்திருக்காங்கன்ற மாதிரி பார்க்கறதுக்கும் நம்ம வந்து பை சார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இது எங்க யூஸே பண்ண மாட்டோம்னு நம்ம சொல்லலாம். ஒரே நிமிஷம். ஸோ சாரி, அந்த நெக்ஸ்ட் ஸ்லைடு வரனால தான் இதாச்சு. ஸோ இப்போ வந்து பை சார்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஓகேவா? ஒரு 2லேருந்து 5 கேட்டகரி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 2லேருந்து 5 கேட்டகரி இருந்துச்சுன்னா, ஃபியூ கேட்டகரிஸ் தான் இருக்குன்னா காலம் சார்ட்ஸ் போய்க்கலாம். ஒரு 5 கேட்டகரிக்கு மேலே இருக்குன்னா பை சார்ட்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி டைம் சீரீஸை வச்சு ப்ளே பண்ண போறோம்னா லைன் சார்ட்ஸ் போய்க்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இப்போ வந்து பர்சன்டேஜை வச்சு போறோம், பர்சன்டேஜை வச்சு இருக்குன்னா ஒரே ஆப்ஷன் உங்களுக்கு பை சார்ட் மட்டும்தான். சரியா? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது காம்போ சார்ட்ஸ். ஸோ காம்போ சார்ட்ஸ்லாம் நீங்களே இங்கேயே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது பார் சார்ட். ஓகேவா? பார் சார்ட்டும் காலம் சார்ட்டும் உங்களுக்கு ஒரு மாதிரி சேமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? பட் இதுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க காலம் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நேம்ஸ் இந்த கேட்டகரி எல்லாமே ஹாரிசான்டலா இருக்கும். ஓகேவா? பட் பார் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் காலம் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் வெர்டிகலா இருக்கும். பட் பார் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹாரிசான்டலா இருக்கும். ஓகேவா? ஸோ ஹாரிசான்டலா இருக்கிறதுனால நம்மளால 10+ ஐட்டம்ஸை ஆர் கேட்டகரிஸை நம்மளால விஷுவலைசேஷன்ல எடுத்துட்டு வர முடியும். பட் காலம் சார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 to 8 கேட்டகரிஸ் மட்டும் தான் எடுத்துட்டு வர முடியும். ஸோ இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ். ஸோ ஹாரிசான்டல், வெர்டிகல். காலம்னா வெர்டிகல், பார் சார்ட்னா ஹாரிசான்டல். ஓகேவா? அதுக்கு நீங்க கேட்கலாம், நீங்க இப்போ வெர்டிகலரான வச்சிருக்கீங்க ஒரு இமேஜ்லன்னு. இப்படியும் வைக்க முடியும். பட் பார் சார்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது நான் ஹாரிசான்டலா யூஸ் பண்ணேன்னா என்னால மல்டிபிள் ஐட்டம்ஸையும் ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஸோ காலம் சார்ட் யூஸ் பண்ணோமா, பார் சார்ட் யூஸ் பண்ணோமான்னு நீங்க அங்க இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சு நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் பார் சார்ட்ஸ் ஏன் யூஸ் பண்ணணும்? ஓகேவா? ஒரு லாங் லேபிள், ஒரு ரேங்கிங் சிஸ்டம்காகவோ, இந்த மாதிரி ஒரு கேட்டகரிஸ் ஒரு 15லேருந்து 20 கேட்டகரி இருக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நம்ம யூஸ் பண்றது பார் சார்ட். லாங் நேம் இருக்கு. இப்போ ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே வச்சுக்கோங்களேன், விஸ்டாடெக் பிரைவேட் லிமிடெட்னு இருக்கும். ஓகேவா? இது வந்து ஒரு லாங் நேம். இந்த மாதிரி லாங் நேம் இருக்கும்போது தான் நான் பார் சார்ட் யூஸ் பண்ணுவேன். அதே விஸ்டாடெக் மட்டும் இருந்துச்சுன்னா நான் வந்து காலம் சார்ட் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதான் டிஃபரன்ஸ். லாங் நேம் இருந்தால் நான் பார் சார்ட் தான் போவேன். ஓகேங்களா? ஒரு ரேங்கிங் சிஸ்டம்னா எப்படி சொல்றது? இப்போ ஒரு 5 பெர்ஃபார்மர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் வந்து 6 சேல் எடுத்திருக்காரு. 2வது பெர்ஃபார்மர் வந்து 10 சேல் எடுத்திருக்காரு. இந்த மாதிரி 5 பேர் 5 விதமான சேல்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ நான் இந்த இடத்துல பார் சார்ட் யூஸ் பண்ணுவேன். ஏன் தெரியுமா? ஸோ இதுல ரேங்கிங், இப்போ யார் அதிகமா சேல் எடுத்துக்காங்களோ அவங்க வந்து பார் சார்ட்ல ஃபர்ஸ்ட் இருப்பாங்க. இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் விற்கிறேன். என்ன ப்ராடக்ட்னா டூத் பேஸ்ட்னு வச்சுக்கலாம். இந்த டூத் பேஸ்ட்ல இந்த 5 பேர்ல யார் அதிகமா சேல்ஸ் எடுத்திருக்காங்க நம்ம பார்க்கணும்னு நினைச்சேன்னா நான் பார் சார்ட்டுக்கும் போகலாம், காலம் சார்ட்டுக்கும் போகலாம். ஒரு 20 பேர் இருக்கும்போது நான் பார் சார்ட்டுக்கு தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வெர்டிகலா இருக்கனால இது ஈஸியாவும் இருக்கும்ன்றாங்க. ஓகேங்களா? மத்தபடி காலம் சார்ட்ஸ் மாதிரி தான் பார் சார்ட்ஸும். ஓகேவா? ஸோ இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிடுறேன். சேல்ஸ் லீடர் போர்ட்ல சேல்ஸ் விஷயமா பேசும்போது, ஸ்டோர் ரேங்கிங் வச்சு ஒரு 25 இப்போ ஃபிளிப்கார்ட், அமேசான் இருக்காங்களா, இந்த ஸ்டோர் ரேங்கிங்காக விஷுவலைசேஷன் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல பார் சார்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஒரு ப்ராடக்ட் ஒரு ஃபியூச்சர்ஸ் இது பண்றதுக்கு, சர்வை ரிசல்ட் பார்க்கறது, வெப்சைட் டிராஃபிக், ஒரு
20 டாப் வெப் பேஜஸ் இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு டாப் விஷயத்தை எல்லாமே எடுத்து பார்க்கணும்னா பார் சார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டாப் கேட்டகரி, டாப் லிஸ்ட்டு, இந்த மாதிரி தான் பார்க்கறது பார் சார்ட்ஸ். காலம் சார்ட்ஸ் வந்து கேட்டகரிஸை வச்சு கம்பேர் பண்றதுக்கு. ஓகேவா, அடுத்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது பார் சார்ட்ஸை. இப்போ ஒரு 2-3 இதெல்லாம் கேட்டகரிஸ்லாம் இருக்குன்னா காலம் சார்ட்ஸ் போய்க்கலாம். டைம் சீரிஸ் இருந்தால் லைன் போய்க்கணும், பர்சன்டேஜ் இருந்தால் பைக் போய்க்கணும். இந்த 3 கேட்டகரி இருக்கும்போது பார் சார்ட்ஸ் யூஸே பண்ணக்கூடாது. அதுக்காகலாம் இந்த மாதிரி சார்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது காலம். ஓகேவா, காலம் சார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காலம் சார்ட்ஸ் காம்போ சார்ட்ஸ். காம்போ சார்ட்ஸ்னா பார் சார்ட்ஸையும் காலம் சார்ட்ஸையும் லைன் சார்ட்ஸையும் கம்பேர் பண்ணதுதான் காம்போ சார்ட்ஸ். நீங்க இமேஜை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். காலம் சார்ட்ஸ் அண்ட் லைன் சார்ட்ஸை வச்சு யூஸ் பண்றது காம்போ சார்ட்ஸ். ஓகேவா, இது எங்கெங்க தான் யூஸ் பண்ணும்? ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு 2 மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ்னா என்ன? இப்போ ரெவன்யூ, ப்ராஃபிட். ஓகேவா, இந்த ரெண்டுமே சேம் சார்ட்ல எடுத்துட்டு வரணும்னா ரெவன்யூ ப்ராஃபிட்ஸை வச்சு போகும்போது நான் காம்போ சார்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா, அதே மாதிரி சேல்ஸ் ஹேண்டில் பண்ணது ரெவன்யூ மார்ஜின் எடுத்துட்டு வரணும். அதே மாதிரி ரெவன்யூ வந்து எனக்கு ருப்பீஸ்ல வேணும். அதே மாதிரி பர்சன்டேஜஸ்லாம் வந்து லைன் சார்ட்ஸ்ல வேணும். இந்த மாதிரி விஷயத்துலலாம் யூஸ் பண்றதுதான் காம்போ சார்ட்ஸ். ஓகேவா, அது அப்புறமா ரேட் கம்பேரிசன், விசிட்டர்ஸு, கன்வர்ஷன் ரேட்ஸு, இந்த மாதிரி விஷயம் சேல்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்குலாம் நம்ம காம்போ சார்ட்ஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். இந்த காம்போ சார்ட்ஸ்ன்றது இன்டர்வியூல ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ். எங்கே யூஸ் பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டால் நீங்கள் இந்த 5 பாயிண்ட்டை கண்டிப்பாக சொல்லணும். ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் அனலைசிஸ் அப்போ, சேல்ஸ் வால்யூம் அப்போ, கன்வர்ஷன் ரேட்ஸு. ஒரு சேல்ஸ் வால்யூம்னா ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர் உள்ள வராங்க, அதுல இருந்து எத்தனை பேர் அந்த ப்ராடக்ட்டை வாங்கினாங்க, இந்த மாதிரி விஷயத்துக்கு கால்குலேட் பண்ணா காம்போ சார்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, அதே மாதிரி மார்க்கெட் ஸ்பெண்டு, ROI, ஹெட் கவுண்ட்ஸ்க்கு. ஓகேவா, ஒரு ஹெட்டுக்கு ரெவன்யூ பர் எம்ப்ளாயி எவ்வளோன்னு பார்க்கறது, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நம்ம யூஸ் பண்ணுறது பார் சார்ட்ஸ். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா எங்க யூஸே பண்ணக்கூடாது இந்த சிங்கிள் மேட்ரிக்ஸ்க்கு. இந்த காம்போ சார்ட்ன்றது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சார்ட்ஸ். ஓகேவா, இது வந்து எங்க தேவையோ அங்கே மட்டும் யூஸ் பண்ணுவோம். தேவையில்லாத இடத்துல இந்த 2 கேட்டகரி தான் இருக்கு, 100% இருக்கு, நான் அதை காம்போ சார்ட்ஸ் எடுத்துட்டு வரேன், இதெல்லாம் கூடவே கூடாது. காம்போ சார்ட்ஸ்ன்றது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். ஒரு புரியாத ஒரு விஷயத்த புரிய வைக்கணுன்ற பட்சத்துல மட்டும் காம்போ சார்ட்ஸ் போகணுமே தவிர எல்லா இடத்துலையுமே காம்போ சார்ட்ஸ் யூஸ் பண்ண கூடாது. ஓகேவா, 2 மேட்ரிக்ஸ் இருக்கும், ஒரு சின்ன சின்ன டேட்டா கம்பேர் பண்ண போது, ஒரு பெரிய டேட்டா இல்லாத போதெல்லாம் காம்போ சார்ட்ஸ் யூஸ் பண்ண தேவையில்லை. அடுத்து பார்க்க போறது ஸ்கேட்டர் பிளாட். ஸோ இந்த ஸ்கேட்டர் பிளாட் போறதுக்கு முன்னாடி இது எங்க ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணுவாங்கன்னா, இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் டூல். ஓகேவா, ஸோ இதெல்லாம் நான் சொல்ல வரேன். இன்வெஸ்டிகேஷன் டூல். ஓகேவா, இன்வெஸ்டிகேஷன் டூல்னா ஒரு டீஃபை கண்டுபிடிக்கிறது, ஒரு பேங்க்ல கொள்ளச்சுன்னா அவனோட ஃபுட் பிரிண்ட்ஸ் வச்சு ஒரு ஸ்கேட்டர் வச்சு பண்றது, இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்றதா ஸ்கேட்டர் டூல்ஸ். ஓகேவா, இது ஒரு டெக்கரேஷனுக்காகவோ ஒரு பிஸ்னஸ் விஷுவலைசேஷனுக்காகவோ யூஸ் பண்றது ஸ்கேட்டர் பிளாட்ஸ் கிடையாது. பட் இன்டர்வியூஸ்ல கேட்பாங்க, ஸ்கேட்டர் பிளாட்ஸ் தெரியுமான்னு கேட்பாங்க, அது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ்லாம் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா, ஸ்கேட்டர் பிளாட்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா, பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஃபைன்ஸ் அவுட்டர் லேயர்ஸ் ஃபைன் பண்ண கண்டுபிடிப்போம். ஓகேவா, இதுதான் ரொம்ப முக்கியம். ப்ரைஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு, மார்க்கெட்டிங் ROIக்கு, ட்ரைனிங் இம்பேக்ட்ஸுக்கு, குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு, கஸ்டமர்ஸ் வேல்யூஸ்க்கு, ரியல் எஸ்டேட்க்கு, ப்ரைஸுக்கு, இந்த மாதிரி இடத்துல தான் ஸ்கேட்டர் பிளாட் யூஸ் பண்ணுவோம் தவிர எல்லா இடத்துலையுமே ஸ்கேட்டர் பிளாட்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா, இதுதான் நான் இங்கே சொல்ல வரேன். கேட்டகரி டேட்டா இருந்துச்சுன்னா காலம் சார்ட்ஸ் போய்க்கோங்க, டைம் இருந்தால் லைன்ஸ் போய்க்கோங்க, பார்ட் ஆஃப் ஓல்ட் பை இருந்துச்சுன்னா பை சார்ட்ஸ் போய்க்கோங்க, ரிலேஷன்ஷிப் இருந்தால் டைரெக்டாக எந்த சார்ட்ஸ் வேணுமோ போய்க்கலாம். ஓகேவா, பார் சார்ட்ஸ் கூட போய்க்கலாம். பட் நீங்கள் ஒரு வேளை ஸ்கேட்டர் சார்ட்ஸ் போக போறீங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் நீங்கள் ஸ்கேட்டர் யூஸ் பண்ணணுமே தவிர ஒரு டெக்கரேஷன் பர்பஸ்க்காகவோ ஒருத்தருக்கு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்க போகிறேன் ஸ்கேட்டர் சார்ட்டை வச்சுன்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நான் இதுலேயே பார்த்துருப்பீங்க, ஸ்கேட்டர் ஸ்லாட்ஸ் இப்படி தான் இருக்கும். இப்படின்னு இருக்கும்போது அதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காது. ஓகேவா, ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ், ஒரு கம்பெனியில் ஒரு விஷயம் தப்பாக நடக்குது, அதை கண்டுபிடிக்கணுன்ற இடத்துல தான் நம்ம ஸ்கேட்டர் பிளாட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா சார்ட்ஸுமே பார்த்துட்டோம். எங்கெங்கெல்லாம் எந்தெந்த சார்ட்ஸ் பார்க்கணும் லாஸ்ட்டாக ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். கம்பேரிசன் கேட்டகரி, ஒரு கம்பேரிசன் பண்ணனாலே காலம் சார்ட்ஸ் தான். ஓகேவா, இப்போ லாங் டைமை வச்சு ட்ரெண்ட்ஸை வச்சு பார்க்கணும்னா லைன் சார்ட்.
ஒரு 100% வச்சிருந்தாலே கண்டிப்பாக பை சார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி பார் சார்ட்ஸ்னா ரேங்கிங் பர்பஸ், டாப் 10 டாப் 20ன்ற மாதிரி ரேங்கிங் பர்பஸ் இருக்கு. அதே மாதிரி காம்போ சார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 மேட்ரிக்ஸ், அதாவது 2 மேட்ரிக்ஸ் இருக்கு, ரெவென்யூ ப்ராஃபிட்டை பார்க்கணும், எல்லாத்தையுமே ஒரே சார்ட்ஸ்ல எடுத்துட்டு வரணும்னா காம்போ சார்ட்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி டெஸ்டிங் ரிலேஷன்ஷிப், ஒரு ரிலேஷன்ஷிப்பை டெஸ்ட் பண்ணுறது, மெயில் அண்ட் ஃபீமேலோட ரிலேஷன்ஷிப் டெஸ்ட் பண்ணுறது, இன்வெஸ்டிகேஷனுக்காக யூஸ் பண்ணுறது, இதுக்கு எல்லாமே ஸ்கேட்டர் பிளாட்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் பிளாட்ஸ், சார்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்றதான ரீசன். இப்போ என்ன பார்க்க போறோம்னா பயார் டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுற ஒரு டேட்டா வச்சு எக்ஸல்ல, அதுக்கப்புறம் அதுக்கான சார்ட்ஸ் எப்படி எடுத்துட்டு வரதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா எந்தெந்த சார்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு இப்போ நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா சார்ட்ஸ் எல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு டே 3 முடிச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பயார் டேபிள் எப்படி கிரியேட் பண்றது, அதுக்கு எப்படி பிஆர் டேபிள் வச்சு எப்படி சார்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸ்லைசர்னா என்னன்னு பார்ப்போம். ஓகேங்களா? இந்த ஸ்லைசர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். இப்போ நான் ஒரு டம்மி டேட்டா எக்ஸல் எடுத்து வச்சிருக்கேன். ஆர்டர் ஐடி, டேட்டு, மந்த்து, குவார்ட்டர் வச்சு, அதுக்கப்புறம் இயர்ஸ் வச்சு, இயர் இருக்கு, ரீஜன் இருக்கு, சேல்ஸ் பர்சன் பேர் இருக்கு, ரெவென்யூ, காஸ்ட்னு சொல்லி எல்லா விஷயமும் இருக்கும். ஓகேவா? இப்போ நான் இது என்ன பண்ண போறேன்னா கண்ட்ரோல் ஏ கொடுக்குறேன். ஓகேவா? கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு இன்சர்ட்ஸ்ல போயிட்டு பிஆர் டேபிள்னு ஒன்று இருக்கும், இதை கிளிக் பண்ணி பிஆர் டேபிள் அண்ட் சார்ட்ஸ்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணு. கிளிக் பண்ணிங்கன்னா இதே ஷீட்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமா இல்லை நியூ ஷீட்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமான்னு கேட்கும். நியூ ஷீட்ஸ்லேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். நியூ ஷீட்ஸில் ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னா இந்த வந்து மாஸ்டர் ஷீட்ஸாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் நியூ ஷீட்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். நியூ ஷீட்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே டேபிள் வந்துருச்சு, இங்கே சார்ட்ஸ்க்கான வந்துருச்சு. இப்போ நம்ம இங்கே செலக்ட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய காலம்ஸ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். அப்போ சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் இருக்குது, அது வேணாம். கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர், ஆஃபீஸ் சப்ளையர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. ஓகேவா? ப்ராடக்ட் நேமும் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே ப்ராடக்ட் நேம்ஸ் வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா காஸ்ட் கிளிக் பண்ண போகிறேன். எத்தனை யூனிட் சோல்ட் ஆயிருக்கு, எவ்வளோ ப்ரைஸிங் இருக்குது, ஓகேங்களா? அதோட காஸ்ட். ஸோ இப்படி எடுத்துகிட்டு வரேன். இப்போது என்னால் என்ன பண்ண முடியும்னா எலக்ட்ரானிக்ஸில் என்னென்ன எத்தனை யூனிட்ஸு, இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்என்எல் ட்ரைவ் வந்து 9 விற்றுருக்கு, அதோட யூனிட் ப்ரைஸ் வந்து 95, அதோட காஸ்ட் ப்ரைஸ் நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கு. ஸோ எல்லாமே எனக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ இப்படி வரும். இன்னொரு விஷயம் நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு இது பெருசாக இருக்குது. ஓகேங்களா? இங்கே சார்ட்ஸும் அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறும் பாருங்க. நான் இப்போ ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். ஸ்லைசர், இதுக்கு பேர் தான் ஸ்லைசர்னு சொல்லுவேன். ஓகேங்களா? இதை இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு இன்சர்ட்டில் போயிட்டு ஸ்லைசர்னு இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒன்று, ப்ராடக்ட் நேம்ஸ் ஒன்று ஓகே கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? 2 ஸ்லைசர் எனக்கு வந்திருக்கு. இதை நம்ம ட்ராக் பண்ணி மேலே எடுத்துட்டு போவோம். டிபார்ட்மெண்ட் இப்போ வேணாம், எனக்கு டிபார்ட்மெண்ட் ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் தான். ஓகேவா? ப்ராடக்ட் நேம் வந்துருச்சு. நான் இன்னொரு ஸ்லைசரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். இன்னொரு ஸ்லைசர் என்னன்னு கேட்டகரி கொடுக்குறேன். இப்போ இந்த ஸ்லைசஸ் 2 ஸ்லைசர் வச்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா எனக்கு எலக்ட்ரானிக் மட்டும் தான் வேணும்னா எலக்ட்ரானிக் மட்டும் கேட்டேன்னா அது மட்டும் வரும், அதுக்கான சார்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் ஆகும். இப்போ நம்ம சார்ட்ஸ் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்னா இதை ட்ராக் பண்ணிட்டு இன்சர்ட்ல போயிட்டு இங்கே கிளிக் பண்ணோம்னா சார்ட்ஸ் எல்லாமே காட்டும். பை சார்ட்ஸ், பார் சார்ட்ஸ், இது எல்லாமே காட்டும். நம்ம இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம் எங்கெங்கெல்லாம் என்னென்ன சார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும்னு. நீங்கள் என்ன சார்ட்ஸ் வேணுமோ அதை இம்ப்ளிமெண்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ளிமெண்ட் ஆகிடும். சும்மா பை சார்ட்ஸ் நான் போட்டு காட்டுறேன். பை சார்ட்டை கொடுத்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக்காக அது இம்ப்ளிமெண்ட் ஆகிடும். ஓகேவா? இப்போ எனக்கு ஃபர்னிச்சர் கிளிக் பண்ணனா ஃபர்னிச்சர் வரும். இப்போ நான் கம்பேர் பண்ண போகிறேன், எலக்ட்ரானிக்கும் ஃபர்னிச்சரும் கம்பேர் பண்ண போகிறேன்னா இப்போ நான் இந்த தான் எடுத்துடுறேன், ப்ராடக்ட்ஸ் தான் எடுத்துடுறேன். நான் இங்கே ஒன்றும் எடுக்க மேலே பார்த்தீங்கன்னா சார்ட்ஸ்லேருந்து டேபிள்லேருந்து எல்லாமே மாறும். ஓகேங்களா? இப்போ எலக்ட்ரானிக் ஃபர்னிச்சர் டைப் பண்ணோன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணி மல்டிபிள் கிளிக்ஸ் போனீங்கன்னா இது வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த டேபிள் மாற மாற இந்த சார்ட்ஸ் மாறும். நான் ஸ்லைசரை வச்சு அனலைசேஷன் பண்ணிக்கலாம். இது ஒரு சின்ன விஷுவலைசேஷன். ஓகேங்களா?
இந்த மாதிரி விஷுவலைசேஷன் தான் நம்ம வந்து இந்த மாதிரி டேஷ்போர்ட்ஸ்லாம் நம்ம எக்ஸல்ல கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? புரியுதா நான் சொல்றதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இப்போ பையார் டேபிள் ஆப்ஷன்ஸில் போயிட்டு ஒரு நிமிஷம் இதில் போயிட்டு ஷூட ஃபீல்ட்ஸ்னு கொடுத்தா திருப்பி வரும். இப்போ எனக்கு இந்த வந்து ப்ராடக்ட் கேட்டகரி ப்ராடக்ட் நேம்ஸ் வந்து எனக்கு வேணாம், ரிமூவ் த ஃபீல்ட். ஓகேவா? இப்போ எலக்ட்ரானிக்ஸ் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு, ஆஃபீஸ் சப்ளையர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி இது எல்லாத்தையுமே பார்த்துக்க முடியும். இதுதான் ஸ்லைசர், பையார் டேபிள், சார்ட்ஸ். நான் ஏன் ஃபர்ஸ்ட் சார்ட்ஸ் எடுத்துட்டேன்னா நம்ம சார்ட்ஸ் என்னென்னலாம் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சாலே பையார் டேபிள் வச்சு நம்மளால ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே இது பையார் டேபிளை நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது காலம்ஸில் என்ன வைக்க போறீங்க, ரோஸில் என்ன வைக்க போறீங்க. இப்போ இங்கே வேல்யூஸில் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபீல்ட் எடிட்டிங்னு இருக்கும். இங்கே சம்மு, கவுண்ட், ஆவரேஜ் என்ன ஃபார்முலா சூஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணிட்டா மட்டுமே போதும், வேலை முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இது பையார் டேபிள் அண்ட் சார்ட்ஸ் இது இப்படி தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எஸ்கியூஎல் போக போகிறோம். ஸோ எக்ஸல் இதுவரை முடிஞ்சிச்சு. நீங்கள் பையார் டேபிள் நல்லா பார்த்து அதுக்கான ஒரு டேஷ்போர்ட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிங்க. அப்போ நான் எஸ்கியூஎல் வரக்குள்ளே நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களால் எஸ்கியூஎல் அப்போ எக்ஸ்கியூஎல் போகும்போது ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த பையார் டேபிள் சார்ட்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ மெயினாக எந்தெந்த சார்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோனையும் பார்த்துக்கோங்க. அதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா அது இன்டர்வியூவில் கேட்குற கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டேட்டா அனலிஸ்ட் படிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா விஸ்டாடெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் குவைரி இருக்குது, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.